பாகுபலி பொன்னியின் செல்வன் இப்ப வந்து தக் லைஃப்லயும் நீங்க விரும்மாண்டியில அந்த வர்ணனை பண்ணுவீங்க பாருங்க. கைக்கனை ஒன்றால் இளைய பெருமான் பக்கத்துல கைக்கனை வச்சிருக்கான். இந்திரஜித் எங்க இருக்கா, இந்திரஜித் எங்க இருக்கான்னு தேடிச்சான். அரைச்செயலாம் நடக்குது, வாங்கயா போய் இப்ப நீர் மோரெல்லாம் குடி போன இருமா சத்த நேரம் சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு வர்றேங்கிற. நான் கோயம்புத்தூர் போனப்ப என் கூட ஒருத்தன் பஸ் ஸ்டாண்டில் ஆரப்பாளையத்தில் இருந்தான். கோயம்புத்தூர் ஆமாம், பழனி வந்து எழுப்பிடுன்னு என் தோளில் படுத்துட்டான். நான் 3.5 மணி நேரம் முழிச்சிருந்து இந்த ஜாக்கிசான் படம் பார்த்துட்டு சில பேர் வீடு வரைக்கும் வரப்பா போவாங்க, பார்த்துருக்கீங்களா? எவனையாவது உதைக்கலாம் போல அவனுக்கு அப்படி தோணும். அப்படியே மற்ற தேசத்துல எல்லாம் அவன்கிட்ட மொழி இல்லைங்க. என்னதான் அறம் இருந்தாலும் இது வீரக்காப்பியம் என்றுதான் நாம் போற்றுகின்றோமே தவிர அறம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. வீரர்களுக்கான காதை இது என்று பேச இதோ நம்முடைய தியாகராசர் கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியை சங்கீத் ராதா அவர்கள் வருகிறார். வாங்க. திருவாடி பூரத்து ஜெகதுதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே என்று ஆண்டாள் திருவடிகளை வணங்கி நல்லதொரு அன்னையின் வளர்ப்பினிலே வளர்ந்து இனிய மனைவியின் வழிகாட்டுதலோடு இல்லறம் நடத்தி நன்மக்களை பேணி மங்களம் என்ப மனைமாட்சி மற்றும் அதன் நன்கலம் நன்மக்கள் பேரு என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாற்போல் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று இன்று மக்களிடையே அதிக செல்வாக்கை பெற்று இப்பட்டிமன்றத்தின் மகனாக கொழு வீட்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களே. என்ன சொன்னீங்களா? நான் ஏதோ பாயிண்ட் ஆக்குன்னு குறிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்க நல்லா இருக்குமா? இரு அணியின் அறிஞர் பெருமக்களே, எத்தனையோ மேதைகள் அமர்ந்த இந்த மேடையில் பேதை நான் அமர்வதற்கு ஒரு பாதை வகுத்து தந்த எந்தை என் தந்தை போற்றுதலுக்குரிய பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே, இந்த பட்டிமன்றத்தின் பிதாமகனாக இங்கு நாமெல்லாம் அமர்வதற்கு எங்கள் ஐயா சொன்னது போர் ஒரு சடையப்ப வள்ளலாக ஒரு சீதக்காதியாக இங்கே அமர்ந்திருக்கின்ற போற்றுதலுக்குரிய மாரியப்பன் ஐயார் அவருடைய துணைவியார் அவர்களே, மற்றும் இங்க இருக்கின்ற ஆன்றோரை சான்றோரை என் போன்றோரை நிறைய இருக்காங்க ஐயா. உங்கள் அத்துணை பேருக்கும் இரவு நேரத்து இனிய வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். நடுவர் அவர்களே, நல்ல தலைப்புல வந்து நல்லா 2 பேருமே பேசிட்டு போயிருக்காங்க. எங்க ஐயா வந்து பேசினார். அந்த பாடல் வெய்யோன் ஒளி என்பது அழகியலா அறச்செயலா? அழகியல். அழகியல். அது யாரு கேட்டாலுமே மயங்கிடுவாங்க. அது எங்க ஐயா பாடுறப்ப இன்னமும் நாங்கள் மயங்கிட்டோம். அத சொல்றப்ப அது அறமா இருந்தால் இருக்குமோ அப்படின்னு பயந்துட்டோம். சொல்ல போனா பயந்துட்டோம். அதெல்லாம் சொல்லும் போது உண்மையிலேயே எங்கள் அணித்தலைவர் வந்து கூறியது போல 10,000க்கு மேற்பட்ட பாடல்களை பாடிய கம்பன் அதிகப்படியான பாடல்களை பாடியது எது என்றால் வீரத்தில் தான், யுத்த காண்டத்தில் தான். எதுல நம்ம அதிகமா இருப்போங்க, எது நமக்கு பிடிச்சதோ அதைத்தான் அதிகம் பண்ணுவோம், எது நமக்கு பிடிச்சதோ அதையத்தான் அதிகமா சாப்பிடுவோம், எது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குதோ அவங்களோட தான் அதிக நேரம் இருப்போம் நம்ம. அப்ப கம்பன் யுத்த காண்டத்திலே வீர செயலிலே அவனுடைய கற்பனையும் கவிநயத்தையும் கவி இன்பையும் கொட்டி விடுகிறான். இதுதாங்க உண்மை. அறத்தை அளவோடு பார்க்கிறான், இதுக்கு வரம மீறி போயிடக்கூடாது என்பது. ஆனால் யுத்த காண்டத்துல பாருங்க ஐயா, உங்களுக்கு தெரியாதா? நீங்க விரும்மாண்டியில அந்த வர்ணனை பண்ணுவீங்க பாருங்க, ஜல்லிக்கட்டு காலையில என்னமா இருக்கும் அந்த வர்ணனை, எப்படி இருக்கும்? அந்த வீரத்தில் வரும்பொழுது கற்பனையும் கவிநயமும் கரை புரண்டு ஓடும். இதுதான் உண்மை. இத சொல்ல போனா இந்திரஜித் எடுத்துக்கங்க, நான் நேரா வரேன். இந்திரஜித் எடுத்துக்கங்க.
இந்திரஜித் ராமனுடைய மகன். சின்ன குழந்தையில நம்மெல்லாம் எதை கொடுத்தா விளையாடுவோம்னா 2 பொம்மையை வச்சு விளையாடுவோம், சரியா? ஆனா இந்திரஜித் எதை வைத்து விளையாடினான் என்று கம்பன் எழுதுகிறார் தெரியுமா? 2 சிங்க குட்டிகளை வைத்து விளையாடினானாம். 2 சிங்க குட்டிகளை மோத விட்டு அது மோதி விளையாடுவதை பார்த்து இவன் கைதட்டி சிரித்தானாம். அப்ப அவனுடைய வீரத்தை பார்த்து இந்த மண்டோதரி புலம்புகிறாள். இந்திரஜித் இறந்து கிடக்கும் போது அவனை பார்த்து புலம்புகிறாள். தாளரி பருவந்தனில் தாளரி சதங்கை அற்ப தவழ்கின்ற பருவந்தனில் 2 கோளரி பற்றி கொணர்ந்தானே எங்கு காண்பேன். சிங்கத்தை 2ஐயும் பத்தி மோத விடுவேடா, நீ வீரத்தை பாருங்க, நான் உன்னை இன்னி எங்கடா பார்ப்பேன் அப்படின்னு மண்டோதரி புலம்புகிறான். இதான வீரம். இந்த இந்திரஜித் எப்படி போர் புரிகிறான் தெரியுமா? இந்திரஜித் விபீடன் மேல வேலை விடுறான். அந்த வேலை விட்ட உடனே அந்த வேலி எப்படி எல்லாம் போகுதுன்னு கம்பன் எழுதுறான். அதுக்கான கற்பனையா அவன் எப்படி எழுதுறான்? அது இடியன்னா போச்சான், நெருப்பன்னா போச்சான், சிவபெருமான் உண்ட சூளம் போல இருந்துச்சான், சிவபெருமான் கையில் இருக்கிற சூளம் போல போச்சான். கடைசியில இதை பார்த்த தேவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயோ இன்னையோட முடிஞ்சிச்சு, இவங்க தான் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு யார் சொல்கிறார்கள் என்றால் தேவர்கள் சொல்கிறார்கள் என்று அந்த சொல்லாடலை 2 முறை உபயோகிக்கிறார். இற்றான் இற்றான் என்று இமையவர் காண, இக்கணத்தை இப்பொழுது இற்றான் இற்றான் என்று இமையவர் காண என்று அந்த சொல்லாடலை உபயோகிக்கிறார். அந்த நேரத்தில் தான் இளைய பெருமாள் லக்குவன் என்ன செய்கிறாள் என்றால் தன் கைக்கணையை வைத்துக் கொண்டு அந்த வில்லை கண்டம் ஆக்கினான். நம்ம சொல்லுவோம்ல, இன்னையோட முடிஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே சொல்லுவோம், நல்ல கண்டம் துண்டமா வெட்டி போட்டேன் பாத்துக்க அப்படிமா, கண்டம் ஆக்கினான்ங்கிறான். அப்ப பாருங்க கம்பன் எப்படி எழுதுகிறான்? அக்கனை அசனி என்ன, அன்று என்ன, ஆழம் உண்ட முக்கண்ணன் சூளம் என்ன, முடிய முடிவை நோக்கி இக்கணத்து இமையவர் இற்றான் இற்றான் என பொறுமை. ஐயோ போச்சு போச்சுன்னு பொறுமை, அப்படியே உடனே பொறுமை. கைக்கனை ஒன்றால் இளைய பெருமான், பக்கத்துல கைக்கனை வச்சிருக்கான், இளைய பெருமான் அக்கனை கண்டம் கண்டான். எவ்வளவு இதுதான வீரம். பார்க்கான்னு சொன்னது கைதட்டுங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்க, பேரை கூட பார்த்தா வாசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல அழகா பாட்டு, கடுமையான பாட்டு. இதுல என்ன தெரியுமா, இந்த வீர காட்சியை மட்டும் நான் எடுத்து சொல்றேன். ஏன்னா எனக்கு வாய்ப்பு வந்ததே, ஐயா கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்ததே எங்க ஐயா. அதனால மீண்டும் ஒரு முறை வணங்கி, இந்த இடத்துல மாய வேலை காட்டுபவன் இந்திரஜித். இந்த மாய வேலை காட்டும் போது அவன் போய் மறைஞ்சிடறானா, மறைஞ்சிட்டான், மேகத்தோட மேகமா போயிடான். மேகநாதன் இல்லையா, மேகத்தோட மேகமா போயிடுறான், தெரியல. இந்த இளைய பெருமாள் லக்குவன் தேடுறானா, எங்க போயிட்டா லட்சுமணன் தேடுறானா. அப்ப இருண்டு இருக்கான் மேகம். அந்த மேகத்துக்குள்ள ஒரு சிவந்த மேகம் இருக்குதா. மேகம் சிவக்குமா? மேகம் சிவந்து இருக்குமா? இல் பொருள் ஓமையணி. மேகம் சிவந்து இருக்குது. எங்க? இந்த தன்னுடைய உடம்பு முழுவதும் லக்குவனின் அம்புகளால் ரத்தத்தை வடிந்த இந்திரஜித் மேகமாக மேலே நின்று மாறி இருக்கிறான். அந்த இருண்ட மேகத்துக்கிடையே சிவந்த மேகத்தை கண்டு அம்பை விட்டான் லக்குவன் என்று கம்பன் பாடுகிறான். என்றால் இருண்ட மேகத்திடையே செங்குன்மு உறைந்துள்ளது என்ற உருவினை கண்டு உலகமெல்லாம் நிறைந்தவன் கண்டான். பாருங்க, இருண்ட மேகத்துக்குள்ள ஒரு சிவந்த மேகமா, சக்கச்சவேர்னு ஒரு மேகமா. அந்த மேகம் யாரு? இந்திரஜித். இவனோட வில்ல அம்பு எப்படி போச்சுங்கிறீங்க? அம்பு யாரோட அம்பு? லக்குவனோட அம்பு. எங்க அக்கா வந்து சொன்னாங்க, ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம்னு. அதே ஆண்டாள் பிராட்டி தான் சொன்னார், சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றினா. எதை போற்றி பாடுனா? அங்க இலங்கைக்கு சென்று அந்த ராவணனை, 10 தலை ராவணனை கொன்றவனுடைய திறமையை தான் போற்றுகிறாளே ஒழிய வேறு எதையும் போற்றவில்லை. ஆனா நல்லா கைதட்டலாம். அது கண்ணனுக்கு சிறப்பு என்னன்னா, பகைவரை தேடி போய் தான் அழிப்பானா.
நம்ம படையெடுத்து வந்தா சண்டை போடுறது வேற விஷயம். யாரா பகைன்னு தெரிஞ்சுக்கிட்டா அங்க போய் செற்றார் திரளிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவல்றதும் பொற்கொடியே. அழகுங்க. அதுல பாருங்க, ஆண்டாள் பிராட்டி சொல்வா, இந்த மழை எப்படி பொழியணும் அப்படின்னு 4வது பாசுரத்து திருப்பாலையில சொல்வா. ஆழிமலை கண்ணா அதுல சொல்வா, ஒன்று நீ கை கரவேல் ஆழியில் புக்கு மூந்து கூட ஆர்த்தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்கருத்து பாளையந்தோளுடைய பத்மநபன் கையில் ஆழி போல் மின்னி வளமுடி போல் நின்றறிந்து தாழாதை சார்ங்க உதைத்த சரமாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவைமா. இந்த தாழாதை சார்ங்க உதைத்த சரமலை இருக்கு பாருங்க, இப்படித்தான் அம்பை யாரு விட்டானா? லக்குவன் விட்டானா. அந்த அம்பு எப்படி ஒடிச்சான்? சரியா எங்க இருக்கா இந்திரஜித், எங்க இருக்கா இந்திரஜித் எங்க இருக்கான்னு தேடிச்சான். எங்க அக்கா சொன்னாங்களா, உத்து உத்து பாக்குறேன். அது தேடிச்சான். அப்படி தேடிட்டு அப்படி என்ன செஞ்சான்? கட்டு 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 கட்டுன்னு கோபமா போச்சான். பொறிஞ்சு தள்ளுறேன் பாருன்னு சொல்லுவோம்ல, பொறிஞ்சு போச்சான். அப்படி என்ன செஞ்சுச்சான்? புகையை கக்கிக்கிட்டே போச்சான். சில நேரத்துல எரிஞ்சுக்கிட்டே போச்சான். சில நேரத்துல தீ கங்கா போச்சான். சில நேரத்துல ஒற்றையா போச்சான். சில நேரத்துல மொத்தமா போச்சான். சில நேரத்துல எல்லா பக்கத்துல இருந்து சரமாரியா, ஆண்டாள் சொல்லுகிற மாதிரி சரமாரியா எல்லா திசையில இருந்தும் போனது என்று கம்பன் அம்புவன் லக்குவன் விட்டு அம்பை எழுதுகிறான் என்றால், அந்த ஓடின 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 என்ற சொல்லாடலை 10 முறை பயன்படுத்தியிருக்கிறான். புரிந்து ஓடின, பொறிந்து ஓடின, புகைந்து ஓடின, புகை நீக்கி எரிந்து ஓடின, பிரிந்து ஓடின, பிரிந்து ஓடின, இடம் ஓடின, வளமே திரிந்து ஓடின. இடம் ஓடின, வளமே திரிந்து ஓடின. அவன் தனித்து ஓடின, பிரிந்து ஓடின, செறித்து ஓடின, என் திசையெல்லாம் சரிந்து ஓடின. ஆகா, இந்த கோளரியின் கண் இளையவால் விட்ட சரம் என்று கம்பன் பாடுகிறான் என்றால் பாருங்க, ஒரு வீர காட்சி. கிராபிக்ஸ்ல ஒரு 50 லட்சம் அம்பா காட்டிடலாங்க. ஆனா பாட்டுல காட்ட முடியுமா? அதுக்கு என்னன்னா திரும்ப திரும்ப அந்த சொல்லு போட்டா தான் முடியும். தண்ணியை குடிச்சு விடுங்க, அதுதான் இடத்துல பேசினேன். நன்றிங்க. இது 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 எவ்வளவு ஒரு கவிச்சுவை, இது எவ்வளவு ஒரு கவிச்சுவையா இருக்கு. நம்ம லக்குவன் இவர் சொல்ற வீர கவிச்சுவை, வீர கவிச்சுவை பாடும்போதே உண்மையிலே வரும்போது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஐயாவை அழைச்சிட்டு வரும்போது நிகழ்ச்சிக்கு, ஐயா வாங்கயா சீக்கிரமே எங்க காளியப்பனையா அழைச்சிட்டு வந்தேன். இருமா சங்கிதா கொஞ்ச நேரம் என்னத்தான் அப்படி போய் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா அங்க ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நான் சொன்னேன், ஐயா வாங்கயா, இங்க நீர் மோர்லாம் கொடுக்குறாங்க, ஆடிப்பூரம் அரைச்செயலெல்லாம் நடக்குது, வாங்கயா போய் இப்ப நீர் மோர்லாம் குடிப்போன. இருமா சத்த நேரம் சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு வர்றேங்கிற. சண்டைன்னா எல்லா பேரும் வேடிக்கை பாக்குறதானே ஐயா. நீங்க உங்களுக்கு தெரியாது இல்ல, பாகுபலி பொன்னியின் செல்வன் இப்ப வந்து தக் லைஃப்லயும் மத்த எல்லாத்தையும் சண்டைங்க என்ன செய்வோம்? சீட்டோட நுனியில வந்துருவோம், போடு அடி குத்து, எப்படி வந்தாம்பார், எப்படி சண்டை ஓட்டாம்பார். அந்த வீர சுவை தானே, அதைத்தான் நம்ம சொல்ல வரோம். நீங்க சொன்னீங்க ராமனுடைய வீரத்தை வந்து சொல்லாட்டி மேடையே இல்ல, எல்லா பேரும் சொல்லிட்டாங்க. அத விஸ்வாமித்திரர் சொன்னா, கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் விஸ்வாமித்திரர். கும்பகர்ணன் சொன்னா, ஐயனுடைய வீழ் தொழிலுக்கு 1000 ராவணன் அமைவிலரோ கும்பகர்ணன் சொன்னா. அனுமன் சொன்னா என்ன சொன்னா? ஐயா பெருந்தோள் வீர தடக்கை வீர அப்படின்னா யார? ராமன. ஆனா யார் சொல்றா தெரியுமா? ராவணன் போற்றான். எதிரி ராவணன் போற்றான். ராவணன் போற்ற. இங்க நல்லா கேட்டுக்கணும். ராவணன் கிட்ட சீதையை விட்டுருன்னு சொல்லி ராமன் அறத்தின் நாயகன் சொல்றாங்க. அறம் இந்த பக்கம் அறம் ஈக்குவல் டு ராமன், இதுதான், வேற எதுவுமே இல்ல. அறம் ஈக்குவல் டு ராமன். கேட்டானா? கேட்கல. திருமாலின் அவதாரம் நாங்க கேட்டானா? கேட்கல. அறமே வடிவெடுத்து வந்திருக்கான் நாங்க கேட்டானா? கேட்கல. இப்படி அற செயல்கள் எல்லாம் சொல்லி கேட்காத ராவணன், ராமன் ஒரு வில்லை போட்டவுடன் அவன் சொல்கிறான், சிவனோ அல்லன், நான் முகனோ அல்லன்,
திருமாலோ அல்லன், வேறு யார் இவன்? தவனோ, தவம் செய்கின்றவனோ, மெய்வரமெல்லாம் அடுக்குகின்றானே தவனோ, செய்து முடிக்கும் தருணம் அல்லமா. சின்ன வயசு பையன், அவன் எப்படி இவ்வளவு தவம் செஞ்சிருப்பான்? அப்படி இல்ல, செய்து முடிக்க முடியாது, செய்து முடிக்கும் தருணம் அல்ல. அப்ப வேற யாரு? இவனே அவ்வேத முதல்வனே என்று அந்த ராமன் கூறுகிறான் என்றால், சர்டிபிகேட் யாரு கொடுக்கிறா? எதிரி. ஏதோ வீர செயலை பார்த்து கூறுகிறான். ஏறி நிற்கிறான் ராவணன். அந்த கோபுரத்திலே ஏறி நின்று போர்க்களத்தை பார்க்கிறான். போர்க்களத்தை பார்த்த உடனே, அப்பா என்ன அடிக்கிறான், இப்படி சண்டை, அரக்கர்கள்லாம் இப்படி ஓடுறாங்களே, ராமனுடைய வில்லுக்கு பயந்து அப்படின்னு கண்ணுல கண்ணீரோட நிக்கிறானா. கண்ணு வலியல, நல்லா பாத்துக்கணும். கம்மன் எழுதுறான் பாருங்க, கண்ணு ததுமி நிக்கிறாங்கய்யா. கண்ணு ததுமி நிக்குதான், சோகமா இருக்கிறானா, நெருப்பா இருக்குதான் கண்ணு, பொங்கி இருக்க, மனசெல்லாம் பொங்கிக்கிட்டு இருக்குதான். அதோட நின்னு பாக்குறானா. நின்னு பார்த்த உடனே இந்த ராமன் விட்டு அம்பு எப்படி இருக்குன்னு சொல்றான். தமிழ் நெறி வழக்கம் அண்ண தனிச்சிலை வழக்கம் சார்ந்தான்கிறான். தமிழனுக்கு ஒரு தலையாய குணம் இருக்குது. தமிழன் என்றாலே வீரமும் ஈரமும் உடையவன், வீரமும் கொடையும் தான் தமிழர்களின் தனிப்பண்பு. அது சங்க இலக்கியத்தில் இருக்குது. ராமனுடைய வீரத்தை பார்த்த இந்த ராவணன் ஈரத்தை எப்பொழுது பார்த்தான்? அவன் எடுக்க எடுக்க விடாம அம்ப தொடுத்துக்கிட்டே இருக்கான, வல்லல அம்ப தொடுத்துக்கிட்டே இருக்கான. அப்ப அவன வல்லல் கொடை தன்மைங்கிறான். அப்ப தமிழ் நெறி வழக்கம் என்ன, தனிச்சிலை வழக்கம் சார்ந்தான் இவன். சிலைன்னா வில்லு. அப்படி சொல்லிட்டு ராமன் போட்ட அம்புனால எல்லாம் இறந்து அரக்கர்கள் வெள்ளம் போல ஓடுதா ரத்தம். இந்த ரத்தம் வெள்ளம் ஆறு ஓடி கடல்ல கலக்கம் குள்ளையவும் பாருங்க அந்த சுவைய எழுத்தாப்புல அளவுன்னு அடிச்சிருதான், திரும்ப வந்துருதான். அது எப்படி இருக்குன்னா, வாய் நிறைய தண்ணியை ஊத்திட்டு குடிக்க முடியாது, துப்புவோம் பாருங்க, வாய் நிறைய பூ அப்படின்னு துப்புவோம் பாருங்க, அது போல இருக்கிறது என்று கம்பன் பாடுகிறான் என்றால் எவ்வளவு ஒரு கவிச்சுவை இதுல இருக்கு பாருங்க. அது பாருங்க, சொல்றாரு கண்ணு எப்படி இருக்கிறான், சோரணி கனலோடு, சோரணி கனலோடு பொங்கும் கண்ணன் தமிழ்நறி வழக்கம் என்ன தனிநிலை சார்ந்தான், உமிழ்வதே ஒக்கும் வேலை ஓதம் உடற்ற கண்டான், அலை உடற்ற கண்டான்கிறார் நடுவர். இதை விட ராவணனுடைய போர்த்திரத்தை மட்டும் ஒன்ன சொல்லிட்டு யாரோ வியந்தார்கள் என்று சொன்னார்கள். ராவனுடைய போர்த்திரத்தை பார்த்து யார் வியந்தார்? யார் வியந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும்? எல்லாத்திற்கும் மேல இப்ப ராமனை பார்த்து ராவன் வியந்தான். ராவனுடைய போர்த்திரத்தை பார்த்து யார் வியந்தான் என்றால், ராவணனுக்கு ராவணேஸ்வரன் என்று யார் பட்டம் அளித்தானோ அந்த எம்பெருமான் ஈசன் வியந்தானா, சிவபெருமான் வியந்தானா. யாருமே சொல்லல பாருங்க, கம்பன் எங்க போடுற பாருங்க. அப்ப இந்த இடத்துக்கு இது அழகு இல்ல. இப்ப நம்ம சொல்றோம்ல, திருவாரூர் என்றால் தேரழகு, திருவிடைமருதூர் என்றால் தெருவழகு, வேதாரண்யம் என்றால் விளக்கழகு, திருவள்ளிபுத்தூர் என்றால் கோபுரழகு, திருவள்ளிபுத்தூர் ஆடிப்புற மேடை என்றால் எங்கள் ஞான சம்பந்தனைய அழகு 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 சொல்றோம்ல. அந்த பொருத்தம் இருக்குல்ல, அதை சொல்றான். என் போர்த்தன விண் போர்த்தன, விண்ணெல்லாம் மூடிச்சான், மண்ணெல்லாம் மூடிச்சான். யாரு? ராவனுடைய அன்பு. கடலெல்லாம் மூடிச்சான், திசையெல்லாம் மூடிச்சான். இது சொன்னா சரிங்களா? ஆனா கற்றறிந்த புலவர்களின் சிந்தனை எல்லாம் மூடிவிட்டதுங்கிறான் பாருங்க. இங்கவே மெய்மறந்து கற்றறிந்த புலவர்களின் சிந்தனை எல்லாம் மூடிவிட்டது. ஒரு பையன் நீ படிக்க மாட்டேன் போ, புறவன் பார்த்துட்டு இருப்பான். கற்றறிந்த புலவர்களின் சிந்தனை எல்லாம் மூடிவிட்டது. என்னே இவன் போர் தொழில் என்று ஆனையின் உரித்தோலை உடித்தவன் விதர்ந்தான். யார்? கஜமுகாசுரன் என்ற ஆணையை அடக்கியவன், அசுரனை அடக்கியவன் விரட்டானத்துல. யாரு? சிவபெருமான்.
அந்த தோலை உடுத்திய சிவபெருமான் விதிர்ந்தான் என்றால் ராவனுடைய போராற்றல் எத்தகையது? என் போர்த்தன, திசை போர்த்தன, விண் போர்த்தன, மலை போர்த்தன, கடல் போர்த்தன, கழிப்பவர் புலமை போர்த்தன, என்னே இவன் திண்திறம் என்று ஆணை தோலை உரித்தோன் விதிர்ந்தான் என்று கம்மன் பாடுகிறான் என்றால் நடுவர் அவர்களே அடிங்க குடிங்க. வீரத்தை பேசினா இவ்வளவுலாம் சிரமம் வரும். அந்த இப்போ அறத்தை பேச்சுட்டா கம்முன்னு உட்காந்து டீ குடிக்கிறது பாருங்க. உண்மையிலே நடுவர் அவர்களே சொல்ல வேண்டும் என்றால் கம்பனின் கவிச்சுவை எல்லாவற்றிலும் தான் இருக்கிறது. அறத்திலும் இருக்கிறது, வீரத்திலும் இருக்கிறது. ஆனால் அறத்தை காட்டிலும் வீரத்தில் தான் அதிகம் இருக்கிறது. வீரத்தை சொல்லும் பொழுது வீரத்துல சொல்லும் போது தேர் பறந்துச்சு, குதிரை பறந்துச்சு, யானை பறந்தது என்று வீரவாசமாக சொல்லலாம். ஆனால் கம்பன் எதையுமே சொல்லவில்லை. ராமனுடைய பகழி அம்பு எப்படி இருந்தது என்று ஒரே ஒரு 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 ஓமை மட்டும். ராமனுடைய அம்பு எப்படி இருந்ததுன்னு வந்து சொல்றான். முதல் நாள் போர் புரிஞ்சிட்டு வெறுங்கையோட வர்ற ராவணன், வானரம் இருத்த மார்பன், வரையிறு இருத்த தோழன், தார்மவழி 10 தலையோடையும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரத்தையும் வெறுமனே போட்டு வெறுங்கையோட போறான். களத்திலே போட்டுட்டு போறவன் சொல்றான், இந்த ராமனோட அம்பு இருக்கு பாரு, அம்பு அது ஜெட்டு வேகத்தில் வந்துச்சுங்கிறானா, ராக்கெட்டுன்னு சொல்றானா? எதுவும் சொல்லல. இந்த நல்லா படிச்சிருக்காங்க பாரு கவிஞர், நல்ல கவிஞர் இருக்காங்க, புலவர், அவங்க வாயிலிருந்து வரும்பாரு சொல்லு, அந்த சொல் மாதிரி இருக்குதையா. ராவணன் கலைஞன் ஒத்துக்கணும், ராவணன் கெட்டவன் தான். ஆனா ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லாம் தொட்டவன் ராவணன். அவன் சொல்றான், அந்த அம்பு எப்படி இருக்குன்னா, நல்ல படித்த கவிஞர்கள் வாயிலிருந்து வருகின்ற இனிய சொல் போல இருக்கு, தேர்ந்தெடுத்த சொல் போல இருக்கு. அது மாதிரி அம்ப தேர்ந்தெடுக்கிறாங்க ராமன். சரி, அந்த சொல் அப்படி இருக்கு. எப்படி கவிஞர்கள் அந்த புலவன் சொல்லை மனதில் வைத்த உடனே அவனுக்கு வார்த்தையில் வந்து எழுதுவதற்கு விழுகுதோ, எந்த வேகத்தில் வந்து விழுகுதோ, அது போல அந்த அம்பு அவன் சொன்ன விதத்தில் உடனே வந்து விழுகிறது. ராமன் எடுத்தவத்தில் உடனே வந்து விடுகிறது. இந்த கவிதையில தொடை அப்படிங்கிற ஒரு ஒழுங்கமைவு இருக்கு. அது போல இந்த ராமனுடைய அம்பு அவனுடைய குறித்த எதிரிக்கு மட்டும்தான் போகுது. குறிய விட்டுட்டு அடுத்தவனை எவனும் சைடு எஃபெக்ட் பண்றதே இல்லை. பக்க விளைவு எதுவுமே கிடையாது. எவனை குறி வைக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் போகுது ராமனோட அம்பு. தொடை மாதிரி இந்த செயல்ல ஓசை இருக்கு பாத்தியா, ஓசை செயல்ல, அது போல ராமனுடைய அம்பு பறக்கின்ற வேகத்தில் ஓசை கிடைக்கிறது. இந்த செயல்ல இருக்கிற அணி நலன் இருக்கு பாத்தியா, அதுதான் ராமனுடைய அம்பு செய்கின்ற அத்தனை வித்தைகளும் அந்த அம்பு செய்கின்றது. அதுதான் அணிநலம் என்று ஒரு அம்பு, ஒரு வீரத்திற்கு, ராமனின் அம்புக்கு ஒரு நல்ல செஞ்சொல் கவிதையை ஓமானமாக கம்மன் இந்த இடத்திலே சொல்கிறான் என்றால், கம்மன் கவிதையிலே விஞ்சி நிற்பது எது? நல்லியர் கவிஞர் நாவில் சொல் பொருள் குறித்த நாம சொல் என்ன? தொடை கொண்ட செயல் கொண்ட தொடை என்ன? தொடையை நீக்கி எல்லை வரை சென்ற தீரா இசை என்ன? பழுது இல்லாத பல் அலங்கார பண்பே காவுத்தன் பகழி என்று ராவணன் கூறுகிறார் என்றால், உண்மையிலேயே கவிச்சுழலில் மிஞ்சி நிற்பது அறச்செயலிலே காட்டிலும் வீரச்செயலிலே என்று வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. உண்மையிலேயே உங்களை பேச கூப்பிடுறதா இருந்தால் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் கூப்பிடணும். விடிய காலம் வரைக்கும் பேசுவாங்க. நல்ல மிக அருமையாக நல்லா தயாரிச்சுட்டு வந்து என்ன வேணுமோ அதை கொண்டு வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள், யார் யாருடைய வீரம், எப்படிப்பட்ட வீரம், அது எப்படி கவிதையில் சொல்லப்பட்டது, அது பாருங்க. அந்த தமிழ் எப்படி வந்து அழகாக தேர்ந்தெடுத்து சொல்லப்படுதோ அதை போல அந்த அணி நலத்தோடு, அதோட யாரை குறிவிக்கிறானோ அவன்தான் விழுவான்.
எங்கள் ஊரில் ஒருத்தன் கொஞ்சம் சுமாரான ஆள் கள்ளக்குண்டி எறிஞ்சான்னு வைங்க, நம்மளை கள்ளக்குண்டி எறிஞ்சால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. எவனையாவது எறிஞ்சால் நம்ம பயப்படணும். ஏன்னா அவனை எறிகிறேன் நம்மளை எறிஞ்சு விடுவான். குறி பச்சை குறி தப்பாதுங்கிறாங்கல்ல, பச்சை குறி தப்பாதுன்னா அது எப்படி இருக்கும்? யாரை குறி வைக்கிறோமோ அங்கே தான் போய் சேரணும். சாரிங்க உங்கள் மேலே பட்டுருச்சா அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்கள் எதுக்கு ஊடால வந்தீங்கலாம் கேட்கக்கூடாது. இப்போ ராமனுடைய அம்பு, அதேபோல் ராவணன் எதிரி ராமனுடைய ஆற்றலை பார்த்து வியக்கிறான். அதுதான் பெரிய சிறப்பு. அந்த சிறப்பெல்லாம் அவங்க சொல்ல சொல்ல அந்த பாடல்லாம் கேட்க கேட்க நமக்கு அத்தனை ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுது. அதே போல் இந்திரஜித்திரம் பற்றி சொன்னாங்க பாருங்க, அதேப்பா தனியாக பேசணுங்க. இந்திரஜித்திரம் பற்றி பேசுகிறான்னா மேகநாதன் அப்படின்னு சொல்லி அவனுடைய புகழ். ஒரே ஒரு செய்தி என்னன்னா, இலக்குவனுக்கு ஒரு இடத்துல தான் ஆச்சரியம் வந்ததான். அவனுடைய அம்பெல்லாம் தீர்ந்து போச்சு. யார்? இந்திரஜித்தன் இருக்கிற அம்பெல்லாம் தீர்ந்து போச்சு. ஆனாலும் திரும்பி என் மேலே அம்பு விடுறானே எப்படி அப்படின்னு பார்த்தா, தான் விட்ட அம்பு அவன் உடம்புல பாஞ்சிருக்கும்ல, அதை எடுத்து விடுறானாமுங்க. தான் மேலே பட்ட அம்பு அதை பிடுங்கி முள் பக்கத்தால் குத்துனாலும் சில பேர் மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க. நமக்கு குத்தி விழுகிறது வேற. ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகி ஒருத்தன் மயக்கம் போட்டான். சோடா சோடான்னு கத்திருக்கான் ஒருத்தன். ஓடி போய் சோடா வாங்கிட்டு வந்திருக்காங்க. கத்துறவன் குடிச்சிருக்கான். என்னடா அவனுக்கு இல்லை இல்லை அப்படி ஆளை பார்த்தா எனக்கு மயக்கம் வரும், அதுக்காகத்தான் நான் சோடா கேட்டேன். இவன் அவனுக்கு சோடா கேட்டிருக்கான். இங்கே அப்படி இல்லை. இந்திரஜித்தன் எப்படி இருந்தான்னா, அவன் தன் மீது தன் உயிரை மாய்க்கக்கூடிய அம்புகளை எல்லாம் கையில் பிடுங்கி திரும்பி பிடுங்கி அதை அவன் மேலே விடுறான். அதுதான் யாருக்கு வியப்பாக இருக்குன்னா, இலக்குவனுக்கு வியப்பாக இருக்குது. நம்ம அம்மா நம்பையே நம்மகிட்ட திருப்பி அடிக்கிற அளவுக்கு அவனுடைய அந்த வலியை தாங்கிட்டு வலிமையோடு போராடுறானே அப்படின்னு ராமாயணம் முழுவதுங்க அந்த எதிரிகளுடைய வீரத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டுற போது நம்ம வியந்து போவோங்க. ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவர்களுக்கு ஒரு நல்ல பாராட்டு. ஏன்னா கடைசியாக வந்து பேசுகிறது ரொம்ப கஷ்டம். இந்த மத்தியானம் 2 to 3 ஒரு வகுப்பு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, செத்து கூட போலாமான்னு யோசிப்பாங்க. அப்படியே தூக்கம் மல்லாக்க விழுந்துருவான். சில பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வாத்தியார் காணாம போயிடுவார். அவர் காணாம போக மாட்டார், கண்ணு மூடிடுவோம் அப்படியே. எனக்கெல்லாம் ஒரு வாத்தியார் இருந்தார். ஒரு பையன் ஹாஸ்டலில் படுத்துக்கிட்டு கத்துவான், அவரை வர சொல்லுன்னு. ஏன்னா அவர் நடத்தினா தான் அவனுக்கு தூக்கம் வர்ற மாதிரி டியூன் ஆகிட்டாவே. அதனால் அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இங்கே நிறைவாக வந்தாலும் ரொம்ப சிறப்பாக இந்த 18வது ரீலில் வந்து எம்ஜிஆர் சிலம்பு சுற்றுவார் பாருங்க, அது மாதிரி பிரமாதமான ஒரு சுற்றிட்டு போயிட்டாங்க. காரணம் கருப்பொருள் கம்பன். கருப்பொருள்னாலும் அதை எடுத்து சொல்லணுமா இல்லையா? அது சாதாரணம் இல்லை. தியாகராசர் கல்லூரி விட்டு தர முடியாது, அது வேற பார்க்கணும். ரொம்ப ரொம்ப அழகாக பேசினாங்க. அவர்களுக்கு பாராட்டு. பேசிய 4 பேருக்கும் நம்முடைய நல்ல பாராட்டை. எல்லாருமே நல்லா ஒரு தடவை ஜோராக கைதட்டுக்கு முடிய போகுதுங்கிற சந்தோஷத்தில் கூட கைதட்டுக்க. ஒரு வழியாக முடிஞ்சு சாமி அப்படிங்கிற மாதிரி. என்னங்க ராமாயணம் எவ்வளோ பெருசு, அதில் 2 செய்தி பேசுகிறதா இருந்தால் எவ்வளோ பேசணும், அதுதான் பெரிய விஷயம். இங்கே பேசிய பெருமக்களை எல்லாம் பாராட்டி இருந்து கேட்டவங்களை முக்கியமாக சொல்லணும். ஏன்னா இந்த பட்டிமன்றம் ஆரம்பித்து அநேகமாக 9 மணின்னா மணி என்ன 9:30 ஆரம்பிச்சுப்பா. ஆமாம், துண்டு போட்டது அரை மணி நேரம் போட்டால் 9:30 ஆரம்பித்தோம். இப்போ 11:15 போகுது. 2.25 மணி நேரம். ஒரு சினிமா எடுக்கணும்னா இன்னைக்கு 500 கோடி வேணும். ஐஸ்வர்யா ராய் வயசானாலும் அதைத்தான் கதாநாயகியை போடணும், வேறு வழி கிடையாது. நம்மளும் பார்த்தாகணும். அமெரிக்காவில் தான் போய் எடுப்பாங்க. 5 நாள் கூட ஓட மாட்டேங்குது. படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி போகிறீங்க, மாற்றிட்டோங்கிறாங்க. என்னத்தை பார்த்துறாங்கன்னு தெரில. ஆனால் இந்த 2.25 மணி நேரமும் இப்போவும் கூட முடியல. இன்னும் நான் பேசணும்ல.
இவ்வளவு நேரமும் நீங்கள் உட்கார்ந்து கேட்குறீங்கன்னா நாங்கள் நல்லா பேசி நீங்கள் கேட்டீங்கன்னு நான் சொல்லலைங்க. நீங்கள் நல்லா கேட்டதுனால நாங்கள் நல்லா பேசணும். இந்த தலைப்பை முதல்ல நான் முதல்ல சொன்னேன்ல, இவ்வளவு நீளமாக தலைப்பு இருக்க போயிட்டாரா, வீட்டுக்கு போயிட்டாரா? இந்த வராது. சரி, நீளமான தலைப்புன்னு சொன்னேன்ல, எப்படி கேட்க போகிறாங்கன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேங்க. ஆனால் அப்படி இல்லை. ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்கள் ஆண்டாள் பிறந்த ஊர் மக்கள் ஆதலால் இருந்து கேட்போம் என்கின்ற அந்த மகிழ்வோடும் வீட்லேயும் இருந்து கேட்குறாங்க, இங்கேயும் இருந்து கேட்குறாங்க. இருந்து கேட்கின்ற உங்களையும் பாராட்டி ஐயா மாரியப்பனையா அவர்கள் துணைவியார் அவங்க உண்மையிலேயே பணத்தை கொடுத்து விட்டுட்டு இந்த அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லாமல் இருந்து இந்த இருக்க. ஏன்னா சில பேர் கொடுத்து விடியா போட்டுமையா போட்டு உயிரை வாங்குவாங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு. சில பேர் தர்மம் பண்ணுற அழகை பார்த்தீங்கன்னா வந்தால் கொடுத்து விட வேண்டியது. என் நம்பர் உனக்கு எப்படி கிடச்சி, எங்கள் வீடு உனக்கு எப்படி தெரியும், இனிமேல் உடனே நான் இங்கிட்டு பார்க்கக்கூடாது, இப்படியா தர்மம் பண்ணுவாங்க. சில தாய்மார்கள் சோறு போட்டு குழம்பு அவங்க வீட்டில் வாங்கிக்கப்போ அங்கே போய் வாங்கிக்கோ. இதெல்லாம் உண்டு. எல்லாரும் இருந்து அருமையான செய்தியை நல்லா கேட்டிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் மீண்டும் நல்ல பாராட்டை சொல்லி, கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல்லுன்னு திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி ஒரு பேச்சுங்கிறது கேட்டவர்கள் மகிழுமாறும் கேளாதவர்கள் பகைவர்களானாலும் விரும்புமாறும். அவன் எதிரி தான், ஆனாலும் அவனும் விரும்பணுமா. அப்படி விரும்புமாறும் பேசுவது தான் பேச்சு. யார் சொல்கிறா? திருவள்ளுவர். 2000 வருஷத்துக்கு முதல்ல. மற்ற தேசத்துலலாம் அவன்கிட்ட மொழி இல்லைங்க, ஒளி தான் இருந்துச்சு. ஊன்னு கத்திட்டு திரும்பியாங்க. ஒலி இருந்த காலத்தில் மொழி இருந்தது நம்மிடம். அந்த மொழியின் மூலமாக இலக்கியங்களை படைத்து வைத்திருந்தோம் நாம். அதுதான் பெரிய சிறப்பு. எல்லாம் கேட்குறோம், என்ன இருக்குது தமிழில், என்ன இருந்தால் இப்போ வந்து கேட்க சொல்லுங்கள். ராமாயணத்தை படிக்க சொல்வதனுடைய அவசியம் என்ன? சும்மா சாதில் என்ன இருக்கா என்ன இருக்குன்னு கேட்டால் போதுமா? படிக்காமல் என்ன இருக்குன்னு கேட்கக்கூடாதுங்க. படித்து பார்த்தா தானே அருமை தெரியும். அதில் சொல்லப்படுகின்ற அறம், அதில் சொல்லப்படுகின்ற வீரம், இதுதான். அதுவும் அந்த கவிச்சுவையோடு சொல்லப்படணும். அது கம்பனுடைய பாட்டு. நீங்கள் அது யார் முக்கியமாக வேணும் தெரியுங்களா? தமிழ்நாட்டில் மும்மணிகள் உண்டு. மும்மணிகள் யார்? ஒருவர் கவிமணி, கன்னியாகுமரி மாவட்டம். ரெண்டாவது ரசிகமணி, குற்றாலத்தில் பண்டிதமணி கதிரேச செட்டியார். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. நீங்கள் சின்ன பிள்ளையில் தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதி குதி கன்று குட்டியெல்லாம் படிச்சிருப்பீங்கள. அவர் கவிமணி. ரசிகமணி டிகேசி. அவர் சொல்கிற அந்த இதை கேட்குறதுக்கு தென்காசிக்கு மூதறிஞர் ராஜாஜி, வியாசர் விருந்து எழுதினவர், அவர் வருவாராங்க. கல்கி வந்து அங்கே உட்காந்துருப்பாராம். வெளிநாட்டு ஆட்களெல்லாம் கூட வந்து இவர் வெறும் ஹச்ஆர்என்சி போர்ட்லேயும் இப்போ தலைவராக இருந்தார். யாருன்னு கேட்டால் டிகேசி அவர்கள். இதா டிகேசி அம்மா பிறந்த ஒரு இந்த ஒரு அவரே இங்கே தான் பிறந்தாரா? பார்த்தீங்களா? வீடு இங்கே இருக்கு. அதுதான் நம்ம அரசாங்க கோபுரம் முத்திரையில் நம்ம கோயில் கோபுரம் இருக்கு. பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம்னு. பண்டிதமணிங்கிறவர் கதிரேச செட்டியார், அதாவது கணேசர் செந்தமிழ் கல்லூரி உருவாக்கினவர். மன்னியல் சிறுதேர் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகம் வந்து மிருச்சகடிகா என்று வடமொழி எழுதப்பட்டது, தமிழ் மொழியில் மொழிபெயர்த்த பெரிய பெருமகனார். சரி இருக்கட்டும். இது எதுக்கு சொன்னா, அந்த ரசிகமணி வந்து சொல்ல ஆரம்பித்தா கம்பனை அனுபவிக்கணும்பாங்க. அப்படி கேட்குறதெல்லாம் அப்படி கேட்கணும். ஒருத்தர் சொல்லணும், ஒருத்தர் பொருள் சொல்லணும், அந்த நயத்தை எடுத்து சொல்லணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை சிலபஸில் வச்சு சாய்ஸில் விட்டுறக்கூடாது. அப்புறம் அது அதனுடைய அருமை தெரியாமல் போயிடும். மிக சிறப்பாக பேசினார்கள். இப்போ நம்ம எப்படி முடிக்கிறது? கம்பனுடைய காப்பியத்தில்
கவிச்சுவையில் மேலோங்கி நிற்பது அறச்சுவையும் தான் வீரச்சுவையும் தான் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன ஆவீங்கன்னா, இது 7:30 சொல்லிருக்கப்படாதா, இல்லை ஆரம்பித்த 9 மணிக்கு சொல்லிருக்கப்படாதா, 7 காப்பி குடிச்சிக்கல அப்போ சொல்லியிருக்கப்படாதா? அப்படி சொல்லக்கூடாது. ஏதாவது ஒன்று, எல்லா பையனும் நல்லா படித்தாலும் கூட ஃபஸ்ட்டு மார்க்குன்னு சில பேர் தானே வாங்குகிறோம். அதை யோசிச்சு பாருங்கள். அது யார்? அவ்வளோதான். இந்த பக்கம் இதுவும் சரியாக இருக்கும், அதுவும் சரியாக இருக்கும். இருந்தாலும் கூட தராசு தட்டு கொஞ்சம் நேரம் ஆடிட்டு அப்புறம் அது நிறைவை காட்டுறப்ப அந்த முள் அப்படி காட்டிட்டு வந்து நிற்கிது பார்த்தீங்களா? அது மாதிரி தான் இது. எங்கே போய் குறைச்சி சொல்ல முடியும், எதை போய் கூட்டி சொல்ல முடியும்? ஆனால் நம்ம என்ன இப்போ முடித்தது, அவங்க வீரச்சுவை முடித்தாங்க. நமக்கு ரொம்ப எல்லாருக்குமே ஒரு புத்துணர்வு வந்துருச்சு. இந்த ஜாக்கிசான் படம் பார்த்துட்டு சில பேர் வீடு வரைக்கும் வரப்பா போவாங்க, பார்த்துருக்கீங்களா? எவனையாவது உதைக்கலாம் போல் அவனுக்கு அப்படி தோணும். அப்படியே அப்போ அது மாதிரி ஒரு வீரம் நமக்கு வருது. ராமன் கதையும் பீமன் கதையும் அர்ஜுனன் கதையும் அபிமன்யு கதையும் சொல்லி பிள்ளையை வளர்க்கணும். அப்போ தான் அவர்களுக்கு வீரம் தெரியும், வீரம்னா என்னன்னு தெரியும். அதனால தான் வீர சிவாஜியினுடைய தாயார் தான் பிள்ளைக்கு சொல்கிற போதெல்லாம் இந்த கதைகளை எல்லாம் சொல்லி வளர்ப்பா. தாயம் விளையாடுறப்ப தான் பிள்ளைகிட்ட அடிக்கடி தோற்று போவாளாம் அந்த தாய். வீர சிவாஜி கேட்பாரா, ஏமா எல்லா வட்டம் நீயே தோக்குற அப்படின்னு கேட்பாராம். விளையாட்டில் கூட என் மகன் தோற்கக்கூடாது, அவன்தான் இந்த சாம்ராஜ்யத்தை ஆழ்வான். அப்படி இருக்கணும். பிள்ளைய வளர்க்குற போது அந்த வீரத்தை சொல்லி வளர்க்கணும். ஒரு இடமே இப்போ சொல்லலாம். எங்கே அப்படின்னா, தசரதன் தானே நாட்டை ஆள்றான் அயோத்தியை. அதுவும் எப்படி ஆண்டான் அப்படின்னா, இப்போ 100 ஏக்கரு 50 ஏக்கரு ஒரு மா காணி சின்ன பகுதி, அதே மாதிரி செய், இதெல்லாம் அளவுகள். 6.25 ஏக்கர் கொண்டதை ஒரு வேலிம்பாங்க. இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா பூண்டி வாண்டையாருடைய நிலமெல்லாம் ஏறத்தாழ ஒரு 3000 வேலி நிலம் இருக்குமா. 3000 × 6 போட்டுக்குங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நிலம் இருக்கிறது ஒரு வகை. 1 ஏக்கர் தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 1 ஏக்கர் மட்டுமே நிலம் இருந்தால் அந்த 1 ஏக்கர் நிலத்தை அந்த விவசாயி எப்படி கண்ணுங்கருத்துமாக பார்ப்பான். அது மாதிரி தசரதன் அந்த அயோத்தியை காத்தானான். வையகம் முழுவதும் வரிங்கன் ஓம்புமோர் செய்யன காத்தான். அந்த 1 ஏக்கர் நிலத்தை அவன் எப்படி கவனிச்சுக்கிட்டானோ அதுபோல் கவனித்தான். அவனுடைய சபைக்கு வர்றாரு. யார் வர்றாரு? விஸ்வாமித்திரர் வர்றாரு. எதுக்கு வர்றாரு? சும்மா பார்த்துட்டு போகலாம்னு வந்தார். நல்லா இருக்கீங்களா, போயிட்டு வரட்டுமா? அது இல்லை, அதுக்காக வரல. தாடகை என்கின்ற அரக்கியும் அவர்களுடைய பிள்ளைகளும் வந்து எங்களுடைய யாகத்துக்கு தடை செய்கிறாங்க. அதனால் நல்லா கவனிங்க. மன்னா நீ வான்னு கூப்பிடல, ஞாபகம் வச்சுக்கங்க. மன்னா நீ வா, உன் மகன் 2 பேரை அனுப்புங்கிறார். யார? கரிய செம்மல் ராமனை, இலக்குவனை. அவன் தசரதன் யோசிக்கிறான், சண்டைன்னு சொல்கிறீங்க, சின்ன பிள்ளையை போய் கூப்பிட்றீங்களே, நான் வர்றேனே. அவர் அதை ஏற்றுக்கலைங்க. அப்போவே ராமனுடைய வீரம் என்னன்னு அவருக்கு அது தெரிஞ்சு வச்சுருக்காரு. போவேணான்னு அனுப்ப வேண்டான்னு நினைக்கிறப்ப வசிட்டர் உள்ளே கூப்பிட்டு, அப்பா அனுப்பி வை, உன் பிள்ளை படிப்பான், பெரிய ஆளாக வரப்போகிறான், அனுப்பிவிடு, விஸ்வாமித்திரரோட அனுப்பு. ஒரு முறை சென்னை கம்மன் கழகத்தில் பல்வேறு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. ராமன் சிறந்த அரசன், சிறந்த அண்ணன், சிறந்த கணவன், இப்படி எல்லாத்துக்கும் சிறந்த கொடுத்துட்டு எனக்கு போய் சிறந்த மாணவன் கொடுத்துட்டாங்க. எனக்கு அவர் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாருன்னு எனக்கு தெரில. ராமன் படித்த பள்ளிக்கூடம் இந்த ஒரு படத்தில் பாட்டு வரும்ல, கடவுள் படித்த பள்ளிக்கூடத்தை தேடுறேன் பல நாளாக, அதை காண முடியல, அதனால் நானும் படிப்பை விட்டுட்டேன் சில நாளா.
என்ன படம் தெரியுமா? தாயில்லா பிள்ளைன்னு ஒரு படம். கடவுளும் நானும் ஒரு சாதி, அந்த கௌரவம் எனக்கு சரிபாதி. கடவுளை பெற்ற அம்மா யாருன்னு கடவுளுக்கே இன்னும் தெரியாது, இந்த கட்டையை பெற்றவர் யாரோ எவரோ எனக்கு இன்னும் புரியாது. அவன் அதில் அனாதை கதாநாயகங்க. இதெல்லாம் ஆச்சரியமான படம், அதெல்லாம் ஒன்றும் பார்க்குறதே இல்லை. சரி இருக்கட்டும். இங்கே மாணவன் சிறந்த மாணவன் கொடுத்தா நான் எங்கே போய் தேடுவேன்னு பார்த்தேங்க. அப்போ தான் இந்த பகுதி கிடச்சது. எது தெரியுமா? விஸ்வாமித்திரோடு ராமனும் இலக்குவனும் போகிறப்ப ஒவ்வொரு இடமா காமிச்சிக்கிட்டே போகிறப்ப அவர் வகுப்பறையில் வச்சு சொல்லிக் கொடுக்கலைங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படித்த ஒரே ஆள் ராமனும் லட்சுமணன் தாங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டி. அதுக்கு சவரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த இடம் ஏன் சூடாக இருக்குன்னு கேட்குறான் ராமன். இங்கு தான் மன்மதனை சிவபெருமான் எரித்த இடம் சொல்லிட்டு அந்த கதையை சொல்கிறார். பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு செய்தி சொல்லப்படுது. அப்புறம் தான் கூட்டிகிட்டு போய் அந்த கண்ணை இமை இரண்டும் காப்பது போல் என் குடும்பம் அன்னமுறை காக்கின்றான்னு பாரதி சொல்கிற மாதிரி அந்த யாகசாலையை எப்படி சுற்றி வந்தாங்க. நின்ற இடத்தில் நின்றபடியே ஒருவனும் அந்த அந்த யாகசாலையை சுற்றி கொண்டு ஒருவனுமாக வந்தார்கள். அதுக்கு கம்பன் சொல்கிற ஓமை எப்படி தெரியுமா? இந்த கீழிமையும் மேலிமையுமா. கீழிமை அசையாது, மேலிமை அசையும். இங்கே நிற்கின்ற வீரன் கீழிமை போலவும் சுற்றி வருகின்ற வீரன் மேலிமை போலவும் இருந்து அந்த அந்த யாகத்தை காத்தார்கள். அப்போ தான் அந்த இவன் வர்றா அரக்கி, போடு பானத்தைங்கிறாரு. யார்? விஸ்வாமித்திரர். அப்போ தயங்குறாருங்க. எப்படி தயங்குறாரு? ஏன்னா பெண்ணை நம்ம கொள்வது நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை அவள் அவள் அரக்க குணம் கொண்டவ, அதனால் நீ அம்பு போடுறோன்னே அந்த ஆசிரியருடைய வேண்டுகோளுக்கு இடங்க அடிக்கிறார். அவங்க சொன்னாங்களே, இந்த மாரீசன் ஏன் பயப்பட்டான் தெரியுமா? மானா போ அப்படின்னு ராவணன் சொன்னான்ல, ஏன் பயப்பட்டான் தெரியுமா? ஏற்கனவே ராமனுடைய அம்பில் தான் அவங்க அம்மாவும் செத்தது, அவன் தம்பியும் செத்தது, அவங்க அண்ணனும் செத்தது. இந்த அம்பு என்னங்கிறது இவனுக்கு தெரியும். அதை காட்டில் ஒரு நல்ல கேள்வி கேட்டாங்க. யாரை பார்த்து? ராவணனை. உனக்கு தான் மாய மந்திர வித்தையெல்லாம் தெரியும்ல, நீ ராமே வாக்கிங் போயிருக்க நேரம் பார்த்து ராமே மாதிரி போய் சீதையை கூப்பிட்டு போயிட வேண்டியதானே? நல்ல யோசனையாக இருக்குல்ல. இதை சொல்லியிருக்கான். எதுக்குன்னா இவன் சாகாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கு ராவணன் சிரிச்சானா, உனக்கு அறிவே கிடையாதா? நான் ராமன் மாதிரி மாறினேன்னா எனக்கு அடுத்த முண்டாட்டி மேலே ஆசை வருமாடா? அது எப்படி வரும்? எப்படி பாருங்க ஆச்சரியங்கள். இங்கே ராமனுடைய வீரத்தை சொல்கிற போது இந்த கைவண்ணம் கால் வண்ணம் சொல்கிறாங்கள்ல, அது அங்கே அந்த அரக்கியை வீழ்த்த போது அங்கு பார்த்தோம். அது மட்டும் இல்லை, அந்த கால் பட்ட உடனே அகலிகை பெண்ணாக மாறியதையும் பார்த்தோம். அந்த கைவண்ணம் கால் வண்ணம் கொண்டு தான் இந்த வில்லை முறிக்கிறார். இப்போ வீரம் மிகுந்த கதாநாயகன் இலக்குவன், அவனும் சாதாரண ஆள் கிடையாது. 14 வருஷம் எவன் தூங்காமல் இருக்கானோ அவன் தான் என்னை கொல்ல முடியும்னு வர வாங்கி வச்சுருந்தான் இந்திரஜித்து. ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 வருஷம் தூங்காமல் இருக்க முடியுமா? இந்த பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்க போய் சொக்கி விழுந்துக்கிட்டு இருக்கீங்க. பஸ்ஸில் ஏறினோடனே சில பேர் செல்லமாக நம்ம தோளில் படுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அசஞ்சாம்னா கூட வைவாங்க. ஒரு இடத்துல உட்காரியா அப்படின்பா. நான் கோயம்புத்தூர் போனப்போ என் கூட ஒருத்தன் பஸ் ஸ்டாண்டில் ஆரப்பாளையத்தில் ஏறினான். கோயம்புத்தூரான்னு. ஆமாம், பழனி எழுப்பிடுன்னு என் தோளில் படுத்துட்டான். நான் 3.5 மணி நேரம் முழிச்சிருந்து பழனி வரவ அவனை எழுப்பி ஐயா பழனி ஐயா பழனின்னு கத்தி வந்துருச்சான்னு எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டான். அவன் சாமி கூட என்னையே விட்டுருக்கான். நான் முழிச்சிருந்தேன். இருக்கட்டும்.
எவன் வந்து 14, அதனால தான் இலக்கவனுக்கு இன்னொரு பேர் என்ன, உறங்காவில்லி. உறங்காவில்லி தாசர்னு ஒருத்தர் இதில் ராமானுஜருடைய சீடர்களில் ஒருத்தராக வருவார். இமையா நாட்டமுடையவனவன் தேவர்களுக்கு சொல்கிற வார்த்தை. அந்த இலக்குவன் இருமுறை போரில் உயிரை கொடுக்குறாங்க. அது கூட அவங்க அம்மா சொன்ன வார்த்தை தான். அம்மா, ராமன் நான் காட்டுக்கு போகிறாரு, நான் கூட போவான்னு கேட்குறேன். அவன் ராமன் கூப்பிடல, சீதை கூப்பிடல, யாரும் கூப்பிடல, அவங்க அப்பா போக சொல்ல, வர ஒன்றும் இல்லை. ஆனால் போகிறப்ப அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னால், தம்பின்னு போகக்கூடாது, ராமனுக்கு வேலை செய்கிற வேலைக்காரனாக போகணும். அது மட்டும் இல்லை, ஒருவேளை ராமனுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தால் அவன் இறந்த செய்தி வர்றதுக்குள்ளே நீ இறந்த செய்தி எனக்கு வரணும். பெத்த தாய் சொல்கிறாங்க, முன்னம் முடி அப்படிங்கிறா, நீ தான் முன்னாடி சாகணும். அவன் அந்த 2 முறைக்கு நாகபாச படலத்துலேயும் சரி, அதே போல் அந்த வேலறிந்த படலத்துலேயும் சரி, அவன் அப்படி இறந்து விழுகிறான்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் வர்றான். ரிப்பீட் மாதிரி அப்படியே திருப்பி திருப்பி செத்து செத்து பிழைக்கிறான். இல்லை, அது மாதிரி திரும்ப 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 வந்து எந்திரிச்சு அடிக்கிறான். அவனுடைய வேகமும் அவனுடைய ஆற்றலும், அதுவும் சில இடத்துலலாம் அந்த எல்லைப்புற வீரர்களோடு சண்டை போடுறப்ப இலக்குவன் வந்தவுடனே ராமன் தடுக்கிறான். பின்னாடி பெரிய யுத்தம் இருக்குது, நீ அங்கே வா, அது வரைக்கும் இப்போதைக்கு பேசாமல் கொஞ்சம் ஓய்விடு. அம்பு போகிற வேகம், அதே போல் அந்த வேல் போகிற வேகம். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அனுமனை பற்றி சொன்னால் அனுமன் பற்றியே தனியாக பேசிடலாமுங்க. சுந்தரகாண்டம் யாருக்காகங்கிறீங்க? ஒரு பகுதி முழுக்கவே அனுமனுக்காக தான். சுந்தரகாண்டத்துக்கு ஹீரோ யாருன்னா அனுமன் தான். ஒரே ஆள் போய் என்ன, அதுவும் இங்கே நம்ம அது அவர் எங்கனக்குள்ளே நம்ம ராமேஸ்வரத்தில் நினைக்கிறோம், அல்ல எங்கன்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரி போகிற வழியில் அந்த பூ விற்கிற இடங்கள் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு மலை இருக்குது. இன்றைக்கும் கூட கிரையோஜெனிக் என்ஜின் உருவாக்குற இடம் அதுதான். தோவாளை பூ விற்கிற இடம், அந்த மலை மகேந்திரகிரி. அந்த மகேந்திரகிரியில் நின்று தான் அப்படியே அப்படி வளர்றாரு. யார்? அனுமன். அப்படி வளர்ற போது அவருடைய அப்படியே வளர அவருடைய நிழல் அப்படி என்னாச்சான், நிழல் வந்து கடலை தாண்டி இலங்கையில் விழுந்துச்சான். அப்படின்னா என்ன தெரியுமா? இலங்கை முழுவதும் கருப்பாக போச்சான். டேய், இங்கே துக்கம் கொண்டாட போகிறீங்கடா அப்படிங்கிறத போல் இவருடைய வளர்த்தி அந்த நாட்டை இருளாக்கியதுங்கிறாங்க. வாழை சொல்லட்டிட்டு ஒரு அடி அடித்து அப்படி போகிறாப்புல. ராவணனையே மிரட்டினாள் நம்முடைய அனுமன் தாங்க. 2ஆம் நாள் யுத்தத்தில் 2 பேரும் நேருக்கு நேரம் சந்திக்கிறாங்க. அப்போ ரொம்ப நேரம் சண்டை போட முடியாது, ஒரு முடிவு பண்ணுவோம். நீ என்னை ஓங்கி ஒரு குத்து, நான் தாங்கிட்டேன்னா நான் உன்னை பதிலுக்கு குத்துறேன், விழுந்துட்டேன்னா விட்டுரு. நீ குத்தி நான் குத்தி 2 பேர் நின்ட்டோம்னா அப்புறம் போர் முடிகிற வரைக்கும் சண்டை போடக்கூடாது. யார்? ராவணன்ட்ட பேசுகிறான். யார்? அனுமன். அதே மாதிரி ஆரம்பமாச்சு. எப்படி அப்படின்னா, ராவணை 20 கையையும் ஒன்றாக்கி ஒரு குத்து விட்டாங்க. யார்? அனுமனை. உண்மையிலே நில குழஞ்சு போனார் ஆஞ்சநேயர். அவர் வாழ்க்கையில் அப்படி ஒரு குத்து வாங்கினதே கிடையாது. ஆனால் அசையலை, நின்றுக்கிட்டார். இப்போ இவர் பங்கு. இவர் என்ன பண்ணார்? விஸ்வரூபம் எடுத்து அந்த பெரிய கைகளை கொண்டு அவனை ஒரு குத்துனார். அப்போ தாங்க அவனுடைய மார்பில் இருந்த யானையினுடைய தந்தங்கள், அதாவது 8 திக்கு யானை இருக்கா, அந்த பூமியை தாங்கிட்டு இருக்கிறது திக்கயங்கள் அப்படிங்கிறோம். அந்த யானைகளை வந்து அவன் மார்பில் குத்த விட்டு அந்த தந்தத்தை ஒடிச்சிட்டு அதில் பூன் மாட்டியிருப்பானான். இப்போ காதில் தோடு மாட்டியிருக்கோம்ல, அது மாதிரி யானை தந்தத்தை வச்சு தங்கத்தில் பூன் போட்டிருப்பானா ராவணன். இவன் விட்ட குத்தில்
பின்பக்கம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க. வாரணம் பொருதமார்பும் இதுதான். வாரணம்னா யானை. வாரணம் 1000 சூழ வளம் செய்து நாரணம் நம்பி நடக்கின்றான் நம் எதிரேங்கிற மாதிரி வாரணம்னா யானை. அது குத்துன அந்த இதை பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அதனால தான் போர்க்களத்தில் விழுந்து கிடந்த போது ராமன் போய் இவனுடைய முதுகில் காயம் இருக்கே, இவனையா நான் கொண்டுட்டேன் அப்படின்னு கொஞ்சம் வெக்கப்படுறான். விபீஷணன் ஓடி வந்து சொல்கிறாங்க, இல்லை இல்லை இல்லை, எங்கள் அண்ணன் வந்து அப்படி ஆள்னு நீ நினைக்காத, ஆஞ்சநேயன் குத்துல தான் அந்த இது நடந்ததே தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. வாரணம் பொருதமாறும் வரையிட எடுத்ததோளும் நாரம் கேட்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டான்னா உடனே அதுக்காக போய் சமாதான கொடியேற்றிட்டு வரல. மறுநாள் யுத்தத்துக்கு வந்தான் வந்துக்கிட்டே தான் இருந்தான். கும்பகரனுடைய அந்த வேகத்துக்கு முன்னாடி யார் சொல்ல முடியும்? சொல்லி பாருங்க. அடே அப்பா, எப்படியான அவன் எந்திரிக்கிற பையங்க இவ்வளவு உணவுன்னு சாப்பிட்டுட்டு பசியை கிளப்புவானான். பசியை கிளப்புறதுக்கு இப்போ நம்ம சில பேர் 20 புரோட்டா சாப்பிட்டு கொஞ்சம் லேசாக பரவாயில்ல நீ சாப்பிடுவோமா அப்படிமாங்க. அது மாதிரி அவன் குளிக்க போனால் கடல் தண்ணியில் அவனுக்கு ஆழம் பத்தாதான், யார்? கும்பகர்ணனுக்கு. அதனால் என்ன செய்வானா, மேலே வந்து ஆகாயத்தில் ஒரு நதி ஓடுது, அதுக்கு பேர் பாகீரதி. அதை தரைக்கு கொண்டு வரதுக்காகத்தான் பகீரதன் தவம் இருந்தான். அதுதான் பூமிக்கு வந்து கங்கையாக மாறி விழுந்தது. இப்படி மேலே அப்படி கிழிச்சு விடுவானாங்க, அது அப்படி கொட்டுவாங்க. ஃபஸ்ட்டு சவரில் குளித்தவன் கும்பகர்ணன் தான் உலகத்திலேயே. எப்படி தண்ணி மேலிருந்து கொட்டணும்னு பாருங்க. அவன் பண்ண யுத்த வேகம், அவன்கிட்ட யாரும் நெருங்க முடியாத ஒரு ஆற்றல், இந்திரஜித்தனுடைய வீரம், ஏன் அவனுடைய மகன்கள் எல்லாருடைய வீரமும். வாலி யாரு? வாலி ராவணனே வாலில் கட்டி அடித்தவன், அப்படிப்பட்டவன். அது மட்டும் இல்லை, அவன் என்னுடைய வலிமையை சொல்கிறப்ப திருப்பார்கடலை கடைஞ்ச போது மந்தாரகிரி மலையை மத்தாக வைத்து வாசுகி என்ற பாம்பை கயிறாக வைத்து திருமால் ஆமை வடிவம் எடுத்து அதை தாங்க தேவர்களும் அசுரர்களும் இழுக்கிற போது அசுரர்கள் இழுத்துக்கிட்டே இருக்கானா, தேவர்கள் மயக்கப்பட்டு விட்டாங்களாம். அத்தனை பேருக்கும் சேர்ந்து வாலி ஒருத்தனா நின்று இழுத்தான். அத்தகைய திறமை உள்ளவன் வாலி. அவனுடைய வீரத்தை பாருங்க எப்படி சொல்றான். அது மட்டும் இல்லை, ராமன் அம்பு தயங்கி நின்ன இடம் அவன்கிட்ட தாங்க. அடித்த உடனே நியாயப்படையவன் செத்து விழுந்திருக்கணும், பிடிச்சிட்டான், கையில் பிடிச்சிவிட்டான். கையில் பிடிச்சா திரும்பி போகுது உள்ள, ட்ரில்லர் மாதிரி போகுது உள்ள. டக்குன்னு கீழே விழுந்து காலில் பிடிச்சான், போகுது. வாலில் பிடிச்சிவிட்டான், வாலில் சுற்றி இழுத்துவிட்டான். எதுக்கு இழுத்தான்னா, அப்பெல்லாம் ஒரு அம்பின் மேலே அவனுடைய பேர் இருக்குமா. இப்போ AK-47 ஒரு துப்பாக்கி இருக்குல்ல, அதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு தெரியுமா? வச்சுவிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அது செகண்ட் வேர்ல்டு வார்லேயும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லேயும் கண்டுபிடிக்கப்படலை. 47ங்கிறது அது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. கண்டுபிடிச்சவர் ஒரு ரஷ்ய வீரர். அந்த AKங்கிறது ரஷ்ய வீரர். 47ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றைக்கி ஒரு குண்டு ஒருத்த மேலே பட்டால் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் அந்த குண்டு யார்கிட்ட இருந்து வந்தது, அந்த துப்பாக்கி எது யார்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த காலத்தில் அந்த அம்பில் பேர் இருக்குமா. ராமனுடைய அம்பை பிடிச்சி நிப்பாட்டுறாங்க அப்படியே. எவ்வளவு ஆற்றல் பாருங்க. அப்போ யார்கிட்ட தான் வீரம் இல்லாமல் இருந்தது? எதிரியில் அந்த பக்கம் பார்த்தாலும் வீரம் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தாலும் வீரம் இருக்குது. இவ்வளவு எதுக்கு? தசரதனுக்கு ஏன் அந்த பேர்? அவன் 10 திசையிலையும் போர் செய்யக்கூடியவனா. என்னையே அது 4 தானே திசைன்னு சொல்லப்படாது. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, அப்புறம் வடகிழக்கு தென்மேற்கெல்லாம் போடுறோம்ல, அது ஒரு 8, மேலே கீழே எல்லாம் சேர்த்தோம்னா 10. 10 சொல்கிறோமா? தசரதன் 10 பக்கம் இந்த ரதம் செலுத்துறவன். அவன் யுத்தம் பண்ணுற போது அவன் மயங்கி விழுந்தப்ப அந்த தேரை ஓட்டவன் யார் தெரியுமா? கைகை. அது மட்டும் இல்லை,
அந்த ரதத்தில் இருந்த கடையாணி கலந்து விழுந்தப்ப ஒரு கையில் தேரை ஓட்டிக்கிட்டு ஒரு கையில் தான் பெருவரில் வச்சு அவனை காப்பாற்றி மயக்கந்தலியை வச்சு அந்த போரில் ஜெயிக்க வச்சவதாங்க கைகேயி. அப்போ தான் அவன் கேட்டான், உனக்கு என்ன வர வேணும்னு. அவன் சொன்னான், இப்போ எனக்கு டைம் இல்லை, வேணுங்கிறப்ப 2 வரம் வாங்கிக்கிறேன்னு சொன்னான். நம்ம உடனே கைகேயை அவள் காஞ்சிபுரம் தர்மாபுரம்லாம் கேட்டான்னு சொல்லக்கூடாது. இங்கே என்ன அப்படின்னா, அவளுடைய வீரத்தை பாருங்க. அவள் கையை அப்படி வச்சு தன் கணவனை காத்த காரிகை அவள். நீங்கள் கைகேயை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தசரதன் குறையும் கைகேயி நிறையும்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதை எடுத்து படித்து பாருங்க. இப்போ பெண்ணுக்கு வீரம், ஆணுக்கு வீரம், கதாநாயகனுக்கு வீரம், நம்பிக்கு வீரம், எதிரிக்கு வீரம், துணைக்கு வந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு வீரம், எல்லாமே வீரம். வீரத்துக்கான பாட்டுகளை அடித்து நொறுக்குறாங்க. யுத்த சந்தம்னு ஒன்று உண்டுங்க. யுத்தம் நடக்கிறப்ப சந்தம்னா எப்படி போடணும் அப்படின்னா, அது ஐயா கூட சொன்னார். அவர் அறத்தில் பேசினாலும் கூட சொல்ல வந்தது எப்படி சொன்னார், ஆழ நெடுந்தரை ஆடு கடந்து இவர் போவாரோ, வேல நடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாளா, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேட நிரந்தன என்று ஏசாரோ, ஆடு கொடிப்படை சாடியறத்தவரையாள. இந்தெல்லாம் தமிழ்வாதியார்கள் நல்லா பாடுவாருங்க. பாடுனா அது கேட்டு அப்படியே நமக்கு பாட்டு மனப்பாடமாக பதியும். பாட்டு கட்டாயம் நியாயப்படி இன்றைக்கும் ஒரு சட்டம் போடணும், தமிழ்வாதியாருக்கு இசை தெரிஞ்சிருக்கணும்னு ஒரு சட்டம் போடணும். இருந்தால் அதை நானே படிச்சிருப்பானா இல்லையா, எம்பிட்டு பாடி எவ்வளோ பேரை கொண்டிருப்பேன், அதெல்லாம் இருக்கும்ல. சரி, இப்போ வீரத்தை எடுத்து பார்த்தா அவர்கள் வைத்திருந்த ஆயுதமாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்த போர் முறையாக இருந்தாலும் சரி, கடைசி அவனு சொல்கிறேன், மூலபலப்படை வந்துருச்சுங்க. நைட்டோட நைட்டாக உலகம் முழுவதும் இருக்க அரக்கர்களை கொண்டு வந்துட்டான் ராவணன். இப்போ ராமன் தனியாக நிற்கிறார். கீழே நிற்கிறாருன்னு சொல்லி ஆஞ்சநேயர் தோளில் வச்சுக்கிறார். அப்போ தான் இந்திரன் தன்னுடைய தேரை அனுப்புகிறான். அந்த தேரில் ஒரு ஆச்சரியம் இருக்கும். இப்போ நீங்கள் கணக்கு போட வேண்டிய நேரம் வந்துருச்சு, கணக்கு போடணும். எப்படி கணக்கு தெரியுமா, அந்த தேரில் ஒரு மணி இருக்குமா. அந்த மணி இந்த யுத்தத்தில் 1000 ஆட்கள் 1000 ஆட்கள், 4000 குதிரை, 5000 யானை, இப்படி வரிசையாக சொல்லி இவ்வளவு பேர் செத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டொய் அப்படின்னு ஒரு பணி அடிக்குமா. அதாவது இப்போ அடித்தா அது ஒரு 4000, இது ஒரு 3000, இது ஒரு 2000, எல்லாம் சேர்த்தா 10,000 பேர். ஒரு தடவை டைன்னு அடித்தா 10,000 பேர் செத்தாங்கன்னு அர்த்தமா. கணக்கு பாருங்க. மூலபலப்படை வந்தபோது ராமனின் தேர் மணி 24 மணி நேரம் அடிச்சுச்சா. அப்போ எத்தனை பேர் செத்துருப்பாங்க. இவ்வளவு கணக்கு போட வைக்கிறார் நம்மளை வச்சு. அந்த யுத்தத்தினுடைய வீரத்தையும் வேகத்தையும் பார்த்து தான் எல்லாரும் மிரண்டு போனாங்க. அவங்க சொன்னாங்கல்ல, தேவர்கள் கூடியிருந்தா சிவபெருமான் பார்த்து வியந்தார். எல்லா வகையும் பார்த்தோம். இப்போ இந்த வீரத்தினுடைய காப்பியத்தில் குறைபாடே கிடையாது. இவர்களுக்கு நம்ம பாராட்ட நம்ம கட்டாயம் சொல்லியிருந்தோம். இது வச்சுக்கிடுவோம். அதுக்காக தீர்ப்பு சொல்லி நீங்கள் போயிட்டு வாங்க நன்றிலாம் சொல்ல முடியாது. இருங்க, நீங்களும் நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒரு நியாயத்துக்காக பேசுவார்னு பார்த்தா இவர் இப்படி ஆகி போயிட்டாரே அப்படின்னு. இருங்க, அறம் அது என்ன அப்படின்னா, வீரம் சரிங்க, அந்த வீரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சாத்தாங்க அது முறை, அது விவேகம்னு பேர். வீரத்தை விவேகத்தோடு பயன்படுத்தணும். அதுதான் அது அருமையாக சொல்லுவாங்க. அதாவது விவேகம் இல்லாத வீரம், வீரம் இல்லாத விவேகம். பசுப்பொன் முத்துராமலிங்க தேவர் சொல்லுவார் இல்லையா, எப்படி சொல்கிறார், எதுக்கு எது பொருள் வேணும் அதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். எங்க சூரியன் மறையாத சாம்ராஜ்யம்ங்க. யார்? பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தை வீழ்த்த
ஆயுதம் பயன்படுத்தப்படவில்லை. ஞாபகம் வச்சுக்கங்க. அவர் படித்தது கீதையாக இருந்தாலும் அவர் நினைத்தது ராமராஜ்யம். அதுதான் உண்மை. அவர் காந்தியடிகள் என்ன நினைச்சாரு? படித்ததெல்லாம் கீதை தான், எப்படி அது போர்க்காப்பியம். ஆனால் அவர் எதை கொண்டு வரணும்னு நினைச்சாரு? ராமராஜ்யத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறார். ஏன் ராமராஜ்யத்தை கொண்டு வரணும்? அங்கே எல்லாருக்கும் செய்யப்பட்ட அறம், அதுதான் உண்மை. அதாவது அந்த சிற்றன்னை என் பிள்ளைக்கு தான் இந்த அரசுன்னு சொன்னபோது, இவர் பட்டமே இருக்க போனவர், இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், பதவி ஏற்பதற்காக ஒருத்தர் போனால் உன்னை கட்சியை விட்டே நீக்கிட்டேன்னு சொன்னால் இப்படி இருக்கும். அது மாதிரி இவர் போனால் நீ காட்டுக்கு போன்னு சொன்ன என்ன அர்த்தம்? உனக்கு இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நீ காட்டுக்கு போ அப்படின்னு நான் கூட சொல்லப்பா, உங்கள் அப்பா சொன்னார்னு கூட சொல்லலை. அரசன் சொன்னான், கவர்மெண்ட் ஆர்டர் ஜீவோவான், ஆளி சூழ் உலகமெல்லாம் பரதனையாள, அதோடு நிப்பாட்டல. அப்போ நான் அப்படி நீ கேட்பில்ல, நீ போய் தாளிதும் சடைகள் தாங்கி சும்மா இருக்கப்படாது. தாங்கரும் தவமேற்கொண்டு பூலிவங் காணம் நன்னி புண்ணிய நதிகளாடி 14 வருஷம் இருந்துட்டு வான்னா பயந்து போவானா. 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றான். எப்படி பாருங்க, அரசன் என்றாள். அதான் உண்மை. நான் ஒரு தடவை எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் வாங்கிட்டு சொன்னாங்க, போய் வை கிலோ எவ்வளோன்னு கேட்டேன். அப்போ நான் சொல்கிறது முந்தி 10 ரூபா கிலோ அப்படின்னோடனே, என்னையா 10 ரூபான்னு சொல்கிற அப்படின்னு கேட்டேன். சரி பழகினாலாக போயிட்டீங்க, 1/4 கிலோ 2 ரூபான்னு வாங்கிக்கோ அப்படின்னா, அப்படி போடு அப்படின்னேன். ரெண்டும் ஒன்று தான். 1/4 கிலோ 2 ரூபான்னா 4 × 2 8, 4 2 10 சரியாக போச்சு. அது வேண்டிய ஆளாக போயிட்டானா, அதனால குறைச்சிட்டானா. நானும் அப்படி வா வலிக்கு அப்படின்ட்டு வாங்கிட்டு வர்றேன். எப்படி இருக்கு பாருங்க. அப்படி சொல்கிறப்ப என்ன அந்த வார்த்தை அவர் சொன்ன உடனே, ஒன்றும் இல்லை, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியடன் நான் என்ன இது இங்கே என்ன இருக்குது, எங்கள் இதில் யார் இருந்தால் என்ன பரவாயில்ல போகிறோம். அப்போ கோவப்படாத ராமன் கோவப்பட்ட இலக்குவன், யார் சொன்ன அவனுக்கு தரமாட்டேன், கையை வெட்டுவேன், அவன் மூக்கு அறுப்பேன். அவன் அப்போவே மூக்கு அறுக்கிறது கை வெட்டுற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால தான் பின்னாடி சூர்படைக்கு அந்த வேலையை பார்த்தான். அப்புறம் கூப்பிட்டு, அப்பா சும்மாரு, அதெல்லாம் சொல்லாத, ஆற்றில் தண்ணீர் வரவில்லை என்றால் அது ஆறு செய்த பிழை இல்லை, நதியின் பிழை இன்று நரும்புழன்மை, இது விதியின் பிழை மகனே, வா பேசாமரு, வா போவோம். போன்னு கூட சொல்லலை. கோபத்தை விடு, அடக்கு, கோபத்தை நிறுத்தி எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளவு அருமையான விஷயம் இது. சங்க இலக்கியத்தில் இருக்குது. யாதும் ஊரே அவர்களின் பாட்டுக்கு எல்லாருக்கும் முதல் வரியும் தெரியும், கடைசி வரையும் தெரியும்ல. நடுவில் ஒரு முக்கியமான வரி ஒன்று இருக்குது தெரியுமா? நம்ம உயிர் தண்ணியில் போடப்பட்ட அந்த மரக்கட்டை மாதிரி அது அப்படியே போகுதான். கல்புருதிரங்கும் மல்லல் பேரியாற்று நீர் வழிப்படும் புனைபோல் ஆறுயிர் முறை வழிப்படும் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தன மாதலின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை. யார் எவன் சொல்லுவான் சொல்லுங்க பாப்போம். 2000 வருஷத்துக்கு முதல்ல உன் வாழ்க்கை நீ என்ன நினைச்சாலும் நிற்காது, அது இழுத்துட்டு போயிரும்டா. இதை யார் சொல்கிறா? கம்பன் ராமன் வாயிலாப்பு சொல்கிறாப்புல. தர்மத்துக்காக சொன்ன சொல்லுக்காக அதை அப்போவே சொல்லிட்டு எப்போ போகிறேன்னு கூட கேட்கல, இப்போவே கிளம்பிட்டேன். உடனே அரண்மனைக்கு போகலைங்க, அம்மாட்ட சொல்லலைங்க, அப்போயே கிளம்பி அந்த அம்மா கேட்குறா, யாருக்கு பட்டம்? பரதனுக்கு. அப்போ கூட அவனுக்காக்கும், அவன்லாம் என்ன பெரிய ஆள் அப்படி சொல்லலை. நின்னும் நல்லன் நிறைகுணத்தான், உன்னை காட்டிலும் அவன் நல்லவன் தான். யார் சொல்கிறா? ராமனுடைய அம்மா கோசலை சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் புகழ்கிறது எப்படி அங்கே ஒவ்வொருத்தரும் வீரத்தை சொல்லுவாங்களோ அதுபோல் இங்கே அறத்தை பேசக்கூடிய அன்பும் மற்றவையும். அம்மா தப்பு பண்ணான்னு தெரிஞ்ச உடனே
ராமன் கூட கோவப்படல, அவன் சொந்த அம்மா இல்லை. ஆனால் சொந்த மகன் பரதன் என்ன பண்ணான் தெரியுமா? வர்றப்பே நாடு பூரா தாத்தா வீட்டுக்கு போயிருந்தா, வந்தப்பே நாடு பூரா ஒரு மாதிரியா இருக்கா. பார்த்த உடனே சத்ருகுணன்ட்ட கேட்டான், என்ன இப்படி இருக்க, என்ன அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான் ஒரு வார்த்தை, மகாலட்சுமி இந்த நாட்டை விட்டு போய்விட்டாளுங்கிறான். ஒரே வார்த்தையில், அவ்வளோதான். நேராக போனான், ராமனை காணோம், சீதையை காணோம், யாரையும் காணோம். அப்பா எங்கே இருக்காருன்னு தெரில. அம்மாட்ட போய் கேட்டான், உங்களே எங்கே என்ன நடக்குதுங்க? அவள் எப்படி இருக்கா தெரியுமா? ரொம்ப சாதாரணமாக அடித்தா ஒரு வார்த்தை, அட ஒன்றுமில்லப்பா, இந்த நாட்டை உனக்கு பதிலாக உன் தம்பி ஆளட்டும்னு சொன்னேன், இதை உங்கள் அப்பன்கிட்ட கேட்டேன், இதுக்கு போய் உங்கள் அப்பா செத்து போயிட்டார்ப்பா. என்ன மனுஷன்! இதே மாதிரி இருக்குங்க பாட்டு. இந்த 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 டோன்லேயே அந்த பாட்டு எழுதிப்பார். அவன் நாட்டை நீ ஆளு, காட்டுக்கு அவன் போட்டும் சொன்ன, அன்னது பொறுக்கலாமையால் நீக்கினான் அரசு நேமி வேந்தி என்றான், வாக்கினால் வரந்தர கண்டு. அவன் தான் வாக்கு தந்தான். யார்? உங்க அப்பே. வாக்கினால் வரந்தர கண்டு மைந்தனை வனத்திடை போக்கினேன், போக்கி பார் உனக்கு ஆக்கினேன், அன்னது பொறுக்கலாமையால் நீக்கினான் அரசு நேமி வேந்து. டிரான்ஸ்ஃபர் ஆகி போன மாதிரி சொல்கிறாங்க. இங்கேருந்து மேலவும் போயிட்டானப்பா, இது என்ன நியாயம்? அப்பா அவன் பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க, அட்டே அப்பா. இது முதல் 11 கவிகள் குலகம்னு எழுதுவாங்க. குலகம்னு என்ன தெரியுமா? குலகம் பலபாட்டொரு மொழி இலக்கணம். பலபாட்டொரு மொழினா 11 பாட்டிலையுமே அவன் சொன்ன சபதத்தை சொல்கிறது. அம்மா, இவன் போய் அந்த ராமனுடைய அம்மாவை பார்த்து கேட்குறான். அவள் சொல்கிறா, உனக்கும் தானப்பா தெரிஞ்சிருக்குன்னு கேட்குறா. அப்படி மாத்திரம் தெரிஞ்சிருந்தா நான் என்னென்ன நரகத்துக்கு போவேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவன் இந்த 11 பாட்டில் சொல்கிறதில்ல, இந்த விஷயமத்தில் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இந்த நரகத்துக்கு போவேன். இப்படி வரிசையாக சொல்லுவாங்க. கிருபானந்த வாரியார் சாமி அவர் 2 இதை சேர்த்துக்கிடுவார். ராமண்ணா காட்டுக்கு போனதில் எனக்கும் பங்கு இருந்திருந்தா கோயிலில் பொங்கல் வாங்கி தின்று தூணில் தடவுறானாமே எந்த பாவத்துக்கு போவானா அதே பாவத்துக்கு நானும் போவேன். கண்ணுக்குட்டி காட்டி போட்டுட்டு வைக்கலில் கண்ணுக்குட்டி செஞ்சு பாலை கறந்து தண்ணியை கலந்து ஊற்றுறானே அவன் எந்த பாவம். இதெல்லாம் அதில் கிடையாது. அதெல்லாம் இவருக்கு காலத்துக்கு ஏற்றபடி செஞ்சுக்கிடுவார். இப்போ எல்லாரும் அவரவர்களுடைய நியாயப்படி நடக்கிறார்கள். எந்த பாத்திரமும் குறையல்ல. அது அதனுடைய சிறப்பு. இன்னும் சொல்ல போனால் சீதை எப்படி இருந்தான்னு கூட ராவணனுக்கு தெரியாதுங்க. இந்த இவ போட்டு தான் யார்? சூர்பனக போட்டாவே பார்த்தது இல்லாவே. இவ போய் அவ ஏன்னு சொன்னான்னா அவளுக்கு இருக்கிற கோபத்தில் அவங்க மேலே அவங்க 2 இவளை ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டாங்கன்னு சொல்லிட்டு கோபத்தில் அவளை தூக்க சொல்லிட்டு இருக்கிறதுக்காக போய் அவன் என்னன்ட்டு ஆகா ஓகன்னு பொழுது உருக்காட்டு படலம்னு இருக்கு. அது படித்து பாருங்க, ரொம்ப பயங்கர சிரிப்பாக இருக்கும். ராவணனுக்கு எங்கே பார்த்தாலும் சீதையாக தெரியுது. திடீர்னு சூர்பனையை கூப்பிட்டான், இது சீதையான்னு பாரு அப்படின்னு இருக்காங்க. அவள் சிரிச்சுக்கிட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, அது ராமே அப்படின்ட்டு இருக்கா. அவளுக்கு பாருங்க, இவனுக்கு பார்க்கறதெல்லாம் சீதையா தெரியுது, அவளுக்கு பார்க்கறதெல்லாம் ராமனா தெரியுது. ஒரு டாக்டரு ஒருத்தருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வெளியே கூப்பிட்டு வந்து அந்த நிற்கிற லாரி நம்பரை வாசி அப்படின்ட்டு இருக்காரு. கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு லாரி எங்கே நிற்கிது டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ எப்படி இருக்குவா இருக்கு அவனுக்கு கண்ணு. யாரும் குறையலை. அவன் அளவுக்கு மீறி வர்ணிச்சான். இங்கே பின்னாடி யுத்தமெல்லாம் முடிஞ்ச, யுத்தத்துலலாம் நீதி நியாயம்லாம் சொல்லிட்டாங்க. யுத்தமெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நியாயம் என்ன தெரியுமா? தசரதன் இதிலிருந்து வர்றான், மென்னிலிருந்து வந்தபோது உனக்கு என்ன வரவன்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, நீ எங்கள் அம்மாவாகிய கைகையை, எங்கள் அம்மானா இவன் அம்மா இல்லை,
எங்கள் அம்மாவாகிய கைகேயிய மனைவி இல்லைன்னு சொன்னேன்ல, அதை வாபஸ் வாங்கணும். சத்ருகுணனையும் மகனாக ஏற்றுக்கணும். சத்ருகுணன் இல்லை, பரதனை ஏற்றுக்கணும். அது சத்ருகுணனே ஒரு இடத்துல பேசுவாங்க, ரொம்ப பாவமாக இருக்கும் நமக்கு. அதாவது ராமன் லட்சுமணன் காட்டுக்கு போயிட்டாங்க, தசரதன் இறந்து போயிட்டார், ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஏன் இந்த உடம்புக்கு இந்த கைகை மகன் பரதன் தீ வைக்கக்கூடாதுன்ட்டா சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, பரதன் இல்லை, இவன் மாத்திரம் சத்ருகுணன் மாத்திரம் இருக்கான். அப்போ கூப்பிட்டு அவர் சொல்கிறார் வசிட்டர், அப்பா நீ போய் தீ வை. அப்போ தாங்க கேட்டு அழுகிறான். எங்கள் வீட்டில் 4 பேர் பிறந்தோம், அப்பா சொன்னபடி கேட்க ஒரு பிள்ளை போனான், அண்ணனுக்கு பாதுகாப்பாக ஒரு பிள்ளை போனான், நாட்டை ஏற்க மாட்டேன்னு ஒரு பிள்ளை போனான், கொள்ளி வைக்கிறதுக்காக வாட நான் பிறந்தேன் இந்த உலகத்தில். ரொம்ப சின்ன கேரக்டர், அரிசியில் சிற்பம்னு எழுதுவாங்க, அது மாதிரி. அதே போல் சடாயு வெட்டி எரியப்படுற வரைக்கும் அவனோட போர் செய்துங்க. அந்த பறவை போர் செஞ்ச அந்த பறவை விழுந்து கிடக்கிறப்ப ராமன் லட்சுமணன் ஒடியாராங்க. அது உயிர் போகிறப்போ ஒரு வார்த்தை சொல்லுது, என்னப்பா நீங்கள் என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் அரசர்களாக இருந்தாலும் பெண்ணை காட்டுக்குள்ளே விட்டுட்டு போகலாமா? ஒரு வார்த்தை. என்ன வார்த்தைங்கிறீங்க? நீ யாரை வேணாலும் குறை சொல்லு, நீ போடும் தப்பா அவன் போடும் தப்பா, அப்புறம் போய்க்கும், போகலாமா செய்யலாமா? இந்த வார்த்தையை கேட்டால் நமக்கு பயமாக இருக்குதுங்க. ராமானுஜருடைய வாழ்க்கையில் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, என்ன தெரியுமா? பெரிய நம்பி, அவருடைய 5 ஆசிரியர்கள்மார்களில் பெரிய நம்பி ஒருத்தர், ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்து போனப்ப அந்த ஈமக்கிரியை செய்வதற்கு இந்த பெரிய நம்பி போகிறாருங்க. இது ராமானுஜருக்கு அவ்வளவு ஏற்புடையதாக இல்லை. இவ்வளோ பெரிய குலத்திலே பிறந்த இவர் போய் ஒடுக்கப்பட்ட இனத்தை அவருக்கு என்ன போய் இது பண்ணுறது என்ன அப்படின்னு முனைங்கிட்டே போகிறார் ராமானுஜர். யார்? விசிஷ்டாத்வைத்தை உருவாக்கியவர். அந்த முடிச்சுட்டு வர்றப்ப கேட்டே விட்டாராம், என்ன இருந்தாலும் நீங்கள் அந்த வேலையை பார்த்துருக்கக்கூடாது, அந்த ஒடுக்கப்பட்ட இனத்தவருக்கு நீங்கள் ஏன் தீ வச்சிங்க, ஏன் ஈமக்கிரியை செஞ்சீங்க? அப்போ தாங்க அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ராமன் மனிதர்களுக்கு கூட இல்லை, விலங்குகளுக்கு கூட இல்லை, ஒரு பறவையாகிய சடாயுவுக்கு ஒரு மகன் போல இருந்து ஈமக்கிரிகைகள் செய்தான். இறந்து போன மனிதன் பறவையை காட்டிலும் குறைந்தவனும் அல்ல, ஈமக்கிரியை செய்த நான் ராமனை காட்டிலும் உயர்ந்தவனும் அல்ல. பெரிய நம்பியினுடைய வார்த்தை. ராமானுஜர்லாம் வாசிங்க. இந்த பட்டிமன்றம்லாம் எதுக்குங்கிறீங்க? வேலையத்து போயா போட்டுக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு செய்தி வருது, எவ்வளவு விஷயங்கள் வருது கேட்டு பாருங்க. யார் தப்பு செஞ்சாலும் அதுக்கான தண்டனை என்ன? தர்மம் சாதாரணமானதில்லை. நீ அவனை போல வாழு இவனை போல வாழுன்னு சொல்கிறாருந்தா அப்படி காட்டுவதற்காவது ஒரு ஆள் வேணும்னா அவன் ராமனாக இருப்பான், அவன் இலக்குவனாக இருப்பான், ஏன் கும்பகர்ணனாக கூட இருப்பான். பீஷ்ணனை கூப்பிடுறான், அண்ணே வா ராமரோட சேர்ந்துருவோம், கடைசி நேரத்தில் கட்சியில் போய் சேர்ந்தோம்னா எனக்கு பதவி கொடுத்தா உடனே கூட ராஜா ஆக்கி விட்டுடலாம் வான்னு கூப்பிடுறான். அவன் சொல்கிறான், போடா மடியில் தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு சொல்கிறான், ஏண்டா அண்ணன் குடித்த மிச்சப்பாலை தானடா நம்ம 2 குடித்தோம், அவன் இருந்த கருவயத்தில் தானடா நம்ம இருந்தோம், அவன் செத்து கிடப்பான், நானும் நீ உயிரோடு நின்று பார்க்கணுமாடா, போடா முட்டாள். ஆனால் நீ போய் சேர்ந்துக்கடா தம்பி, ஏன் தெரியுமா? நம்ம வம்சம் அழிஞ்சு போகக்கூடாதுடா, போடா போயிடுறா. என்ன வார்த்தைங்க! இந்திரஜித்தன் இறந்த போது, இதோட முடிக்க போகிறேன், இந்திரஜித்தன் இறந்த போது அவனுடைய தலையை பந்தாடுறாங்க. அப்படியே அப்படி பந்தாடின போது அது எங்கே போய் விழுந்துச்சுன்னு தெரில. அவனுடைய மனைவியாகிய சுலோச்சனா, இந்த கதை யார் எழுதியிருக்கா தெரியுங்களா?
சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதின ஸ்லோச்சனா சதி என்ற நாடகம், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவள் போய் என்ன பண்ணுறா, ராவணன்ட்ட கேட்டு என் கணவனுடைய உடலையாவது நான் பார்த்துட்டு உடன்கட்டை ஏறேன்னு போகிறாங்க. போனால் தலை இல்லாத உடம்பு வச்சு எப்படி தேட போகிறீங்க? இந்த உடம்பா அந்த உடம்பா அந்த உடம்பான்னு. அப்போ இப்படி தேடிக்கிட்டு இருந்தபோது அந்த வானர வீரர்கள்ட்ட போய் கேட்டாலாம், என்னுடைய கணவனுடைய முகத்தை நான் பார்க்கணும், எங்கே? நாங்கள் தூக்கி போட்டோம். போய் எடுத்தாங்க. எடுத்து இப்படி கையில் வச்சுக்கிட்டா. வச்சுட்டு பேசினான். போகிறப்ப என்கிட்ட சொல்லிட்டு போனீங்க திரும்பி வருவேன்னு வரல. சரி, நானும் கூட வந்திருப்பேன்ல, அது கூட வேண்டாம். இந்த போரில் உங்கள் அப்பா உங்களுக்கு எப்படி இருந்தாரோ எனக்கு தெரியாது. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எங்கள் அப்பா வர சொல்லியிருப்பேன்ல, மாமனாரை எங்கள் அப்பா வர சொல்லியிருப்பேன்ல. அந்த தலை சிரிச்சுச்சாமுங்க, கொன்னதே உங்கள் அப்பன் தானடி அப்படின்னு. ஏன் தெரியுமா? இலக்குவன் யார் தெரியுமா? ஆதிசேஷனுடைய வடிவம். ஆதிசேஷனுடைய மகன்தான் சுலோச்சனை. அந்த தலை சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, கொன்னதே உங்கள் அப்பன் தானடி. உறவு, பாசம், நட்பு, தியாகம், வீரம், பதவியை துச்சமாக நினைத்தல், மனிதாபிமானம், சகோதரத்துவம், இல்லறம், அறம், எல்லா வகையிலையும் பார்த்தா சண்டை கட்டாயமாக போடுறோம், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி யாரோடும் பகை கொள்ளலம் என்ற போது போர் இதாகுமே தவிர புகழொடுங்க, அது போர் ஒடுங்கும் புகழ் எந்த இடம்? என்னைக்கு சண்டையை நிப்பாட்டினாரோ அசோகர், அன்றிலிருந்து இன்று வரை பேசப்படுகிறார். அவர் யுத்தம் பண்ணதுனால பேசப்படலை. அசோகர் கடைசியாக யுத்தம் பண்ணது கலிங்க யுத்தம். அன்னை நானேன்னு ஒரு படம் பாருங்க எப்போவாது. அதில் சாம்ராட் அசோகனா வருவாருங்க சிவாஜி. அந்த ஒரு கிழவி ஒருத்தி வந்து கேள்வி கேட்பா, ஊமை வெளிகள் படத்தில் வர்ற அந்த பாட்டி அசோகவர்தனா. அதுவும் அந்த புத்தப்பிச்சு வந்து கேட்பார், அசோகவர்தனா நில், எங்கே செல்கிறாய் அப்படின்னு. உடனே சிவாஜி கேட்பார், போர் கூடாது என்கிறார், கலிங்கத்தின் மீது போர் கூடாது என்கிறீரா? போரே கூடாது என்கிறேன். அவர் சொல்லுவார், அது யாராவது புடவை கட்டிய புத்திசாலி இருந்தால் அவனிடத்திலே போய் சத்தம் போட்டு சொல்லும் போ அப்படி பாப்பில். வார்த்தை உள்ள அப்படியே அருமை கடுமையாக இருக்குங்க. கடைசியாக வந்த புத்தப்பிச்சு கேட்பார், சொல்லு உன்னுடைய ரத்த வெறித்தம் தணிந்ததா? அது தணிந்தா இது. அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க, புத்தப்பிச்சுவே, ஏற்கனவே என் மனது ஈரநிலம் போல ரணமாகி கிடக்கிறது, அதில் நீர் ஏர்முனையை பாய்ச்சாதீர் அப்படிம்பார். நீர் வாய்ந்த நிலம் போல ஈரம்பட்டு கிடக்கிறது, அதில் ஏர்முனையை பாய்ச்சாதீர்பார். அப்போ தான் அசோகர் என்ன ஆகுறாரு, யுத்தத்தை நிப்பாட்டுறார். யுத்தம் வேண்டாங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் சொல்கிறோம். வேண்டாயா, சண்டை போடாதையா, சண்டை போடாத, வேண்டா அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப ஏன்? வீர காப்பியம்ங்க, மாற்றம் இல்லை. ஆனால் வீரத்தை காட்டிலும் அறம் என்று ஒன்று தழைத்தாத்தான் மனிதர்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் சம்பந்தம் இல்லாத உயிர் செத்து போதுங்க. பறவைகள் இறக்க காரணம் என்ன? தேனீக்கள் மட்டும் மொத்தமாக அழிஞ்சு போனா 6 நாளில் உலகம் இல்லாமல் போயிருன்னு ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. எறும்புக்கும் சொந்தம் இல்லையா அந்த பூமி? நம்ம சண்டை போட்டு அதில் எறும்பை பூரா கொண்டு விட்டோம்னா என்னாகும்? எனவே வீரம் சிறந்தது, குறைந்தது இல்லை. நம்ம வீரத்தை காட்டணும், எல்லாம் சரிதான். ஆனால் இந்தியா என்றைக்கும் பெருமை பெறுவது அகிம்சையால், அறத்தால், தர்மத்தால். எனவே கம்பனின் கவிச்சுவையில் மேலோங்கி நிற்பது அறத்தின் சுவையே என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த பெருமக்களை வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்,
பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.